Hello everyone, welcome to our YouTube channel Gautami Tech Skills. Myself Gautami. First of all, thank you for your support to increase the subscribers. ஸோ நான் இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் தமிழ்லேயே கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எதுக்காகனா என்னோட வீடியோஸ் எல்லாமே தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால. உங்களோட சப்போர்ட் இதே மாதிரி இருக்கணும் கடைசி வரைக்கும். இப்போ என்னோட சேனல்ல சோ மெனி டொமைன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா ஒரு கோர்ஸ்ன்றது ஒரு நேம்ல பிளேலிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணணும்னா அந்தந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கிளியராக லேர்ன் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு தெரியணும்னப்போ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தட் நீங்கள் உடனே லேர்ன் பண்ணிடலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா நான் இமீடியட்டாக ரீப்ளை கொடுக்குறேன். செகண்ட் திங், எவ்ரிடே நான் குவிஸஸ்ன்றது கூட போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த குவிஸு கூட அட்டென்ட் பண்ணலாம். ஸோ தட் உங்களோட நாலேஜ் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேனோ அந்த கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு இங்கே கொஷின்ஸ்ன்றது போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிவிட்டு நாலேஜ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது என்னதுன்னா, இந்த கோர்ஸில் இந்த இந்த பிளேலிஸ்டில் மோஸ்ட்லி தமிழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸு கேட்டுட்ருக்காங்க இங்கிலீஷில் கூட போஸ்ட் பண்ணுங்க மேம்ன்னுட்டு. ஸோ கம்மிங் டேஸில் நான் இங்கிலீஷில் கூட இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு செப்பரேட் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு கூட வேணுமானா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலில் வந்துட்டு மெயினாக எந்தெந்த கோர்ஸ் நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கிறேன்னா பைத்தன் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் லைக் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கரிதம்ஸ், ஓவராலாக நான் என்ன சொல்ல வரணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் அந்த கான்செப்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிற டீட்டெயில் எல்லாமே ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாதி பார்க்கறதுனால எதுவுமே புரியாது. ஸோ தட் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபினிஷ் பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் பி வெரி மச் கிளியர் அபவுட் தஸ் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஜாவா ஃபுல் ஸ்டாக் கூட பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கூட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வித் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் கூட அப்லோட் பண்ண போகிறேன் கம்மிங் டேஸில். நெக்ஸ்ட் ஒன் மோர் ஃபுல் ஸ்டாக் வந்துட்டு மாங்கோ டிபி, நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ், அந்த மாதிரி ரிலேட்டட் டொமைன்ஸ் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கோ அண்ட் செக் தோஸ் பிளேலிஸ்ட்ஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டினியூ ஆகணும். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு கான்செப்டில் என்டர் ஆயிடலாம். ஸோ டுடேஸ் கான்செப்ட் இஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ரீம்லிட்மா. ஸோ யூஸ்வலி ஸ்ட்ரீம்லிட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோமா. ஸோ யூஸ்வலி நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்னா we need to have some knowledge on HTML, CSS and JavaScript. ஸோ அந்த நாலேஜ் இருந்தா மட்டும்தான் ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு ஆகுமானா நோ. இஃப் யூ டோன்ட் நோ தீஸ் 3 கான்செப்ட்ஸ் ஆல்சோ யூ கேன் டெவலப் அ வெப் அப்ளிகேஷன் ஜஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அ ஸ்ட்ரீம்லிட். ஓகே, அதுதான் மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் திஸ் ஸ்ட்ரீம்லிட். ஸோ இந்த ஸ்ட்ரீம்லிட் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி everyone must and should have knowledge on HTML, CSS and JavaScript. ஸோ அந்த 3 டொமைன்ஸ் மேல நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நம்ம சம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். வாட் ஆர் தோஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ்னா லைக் ஃபிளாஸ்கா இருக்கலாம், டிஜாங்கோ இருக்கலாம், நெக்ஸ்ட் வாட் ஐ கேன் சே பிரமிட்ஸ் இருக்கலாம், ஓகே, ஸோ பாட்டில்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கம்பல்சரி HTML, CSS, JavaScriptன்றது நாலேஜ் இருக்கணும். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரண்ட் எண்ட் தெரியாமவே எப்படி நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு ஆகும். ஸோ அப்போதான் நம்ம சம் ஆஃப் த இன்வென்டர்ஸ் வித்தவுட் நோயிங் தீஸ் கான்செப்ட்ஸ் யூ கேன் ஆல்சோ டெவலப் த வெப் அப்ளிகேஷன். வாட் இஸ் தட் ஒன் இஸ் ஸ்ட்ரீம்லிட். ஸோ எதுக்காக இந்த ஸ்ட்ரீம்லிட் யூஸ் பண்றோம்னா எப்ப நம்ம மெஷின் லேர்னிங்ல மாடல்ஸ்ன்றது சர்வர் சைட் டெப்ளாய் பண்ணிட்டு அது ஒரு வெப் அப்ளிகேஷனா டெவலப் பண்றதுக்காக யூஸ் ஆகிற ஃப்ரேம் ஒர்க் தான் ஸ்ட்ரீம்லிட். ஸோ இங்க பாருங்களேன், the trend of data science and analytics is increasing day by day.
From data science pipeline, one of the most important steps is model deployment. We have a lot of options in Python for deploying our model. Some popular frameworks are Flask and Django. But the issue with using these frameworks is that we should have some knowledge of HTML, CSS, and JavaScript. Keeping these prerequisites in mind, some of the inventors discovered one of the framework called Streamlit. So now using Streamlit, you can deploy any machine learning model and any Python project with ease and without worrying about the front end. Front end is nothing but these domains only, HTML, CSS, and JavaScript. Together, we'll call it like a front end, okay? Client-side applications. Streamlit is very user-friendly. So now, without knowing these concepts, we can able to develop a web application. That means you are just deploying your machine learning models on the server side. Streamlit. So இப்போ இந்த Streamlit நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னா first thing நீங்க என்ன பண்ணணும்னா அது installation பண்ணிக்கணும். எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றீங்கன்னா யூசிங் திஸ் கமாண்ட் pip install streamlit and command யூஸ் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்றீங்க. ஸோ நாங்க ஆல்ரெடி இங்க சொல்லியிருக்கிறோம் யூ கேன் டெப்ளாய் எனி மெஷின் லேர்னிங் மாடல். மெஷின் லேர்னிங் மாடல்ஸ்ன்றது நம்ம பைத்தன் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஸ்மால் பைத்தன் கோட்ன்றது எப்படி நம்ம சர்வர் சைட் டெப்ளாய் பண்றதுக்கு ஆகுமான்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கோடிங் பண்ணிட்டு அது ரன் பண்ணி எப்படி சர்வர் சைடு நம்மளுக்கு ப்ரௌசர்ல எப்படி ஓபன் பண்றதுன்றது இப்ப பார்க்க போறோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்ட அப்புறமா பைத்தன் கோட் எழுதிட்டு அந்த பைத்தன் கோட் ரன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற கமாண்ட் என்னதுன்னா streamlit run filename.py. உங்களோட ஃபைல் எந்த நேம் கொடுத்து சேவ் பண்ணிருப்பீங்களோ அந்த ஃபைல் நேம் கொடுத்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். so that output we are going to see on the browser side. ஓகேவா? சோ இப்போ நம்ம இது ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இதுக்காக நான் விஜுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்றேன். சோ விஜுவல் ஸ்டுடியோ கோட்ன்றது ஒரு டைப் ஆஃப் டெக்ஸ்ட் எடிட்டர். அது நம்ம லாஸ்ட் செஷன்ல கோ ஆன் பண்ணிருக்கிறோம். சோ திரும்பி அந்த டெக்ஸ்ட் எடிட்டரை ஓபன் பண்ணி ஒரு பைத்தன் ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். அந்த பைத்தன் ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி we need to install this package library streamlit-ன்றது இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் விஜுவல் ஸ்டுடியோ கோட் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டேன் நான். நம்ம லாஸ்ட் செஷன்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த ஃபோல்டர் இங்க ஓபன் பண்ணிக்கலாம். சோ ஃபோல்டர் நம்ம என்ன நேம் கொடுத்திருக்கோம் டெஸ்க்டாப்ல லாஸ்ட் செஷன்ல. சோ ஐ திங்க் எக்ஸாம்பிள்ஸ் என்ற ஃபோல்டர் தான் நான் கொடுத்திருக்கேன். சோ நான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் என்ற ஃபோல்டர் ஓபன் பண்ணிக்கிறேன்மா. சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஃபோல்டர் நீங்க ஓபன் பண்ணியா. சோ இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை இப்போ. சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ண அப்புறமா டெர்மினல்ன்றது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிருக்கும் இல்லையா. சோ எந்த ஃபோல்டர்ல நம்ம ஓபன் பண்ணிருக்கோமோ அந்த பாத்லயே நம்மளோட டெர்மினல்ல கூட வந்துடும். இங்க நான் என்ன பண்ண போறேன், நம்மளோட ஸ்ட்ரீம்லிட்ன்றது இன்ஸ்டாலேஷன் பண்ண போறேன். எப்படி இன்ஸ்டால் பண்றீங்க? யூசிங் திஸ் கமாண்ட் pip install streamlit என்ற கமாண்ட் கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. சோ ரன் பண்ண உடனே நம்மளுக்கு hit the enter button. நம்ம என்டர் பண்ண உடனே நம்மளுக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ரிக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் வரும். இல்லனா அதுல இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். சோ இங்க பாத்தீங்கன்னா requirement already satisfied. That means I already installed this package or library. So now once it install ஆன உடனே நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பைத்தன் ஃபைல் கிரியேட் பண்ண போறேன்மா. சோ எப்படி கிரியேட் பண்ணனும்? இங்க ஐகான் இருக்கு பாத்தீங்களா, நியூ ஃபைல் அது பண்ணுங்க. So now what I am going to do here is write anything. எந்த ஒரு கோட் எழுதிக்கோங்க. நம்ம ஒரு கோட் பைத்தன் கோட் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா. So first நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏதாவது ஒரு ஃபைல் நேம் ஓகே வித் எக்ஸ்டென்ஷன் .py சேவ் பண்ணிக்கணும். சோ ஒரு ஃபைல் நேம் கொடுங்க. நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டேனா. சோ my file ன்னுட்டு நேம் கொடுத்துக்கறேன்மா. my file .py என்ற எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். சோ இந்த ஃபைல்ல நம்ம என்ன பண்றோம்னா you have to import this library. எப்படி இம்போர்ட் பண்றீங்க? import streamlit ஒரு ஷார்ட் நேம் கொடுங்க as stn கொடுத்துருங்க. சோ இந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்ட அப்புறமா நீங்க what message that you want to display on the browser. சோ அந்த மெசேஜ் நீங்க இங்க பிரிண்ட் பண்ண போறீங்க. சோ யூசுவலா நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால நமக்கு இங்க கன்சோல்ல வரும் அவுட்புட், இங்க டெர்மினல்ல வரும். பட் we want to display that output on the browser. சோ அதுக்காக இந்த ஸ்ட்ரீம்லிட்ல one of the function இருக்கு.
அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப நான் வந்துட்டு அது ஒரு ஹெட்டிங் ஃபார்மேட்ல கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ அதுக்காக ஸ்ட்ரீம்லிட்டுக்கு நான் அலியாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கேன்னா, அலியாஸ் நேம் இஸ் நத்திங் பட் ஆல்டர்னேட்டிவ் நேம். சோ ST-ல இந்த ஸ்ட்ரீம்லிட்ல ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் அ டைட்டில் ஃபங்க்ஷன். சோ இந்த டைட்டில் ஃபங்க்ஷன் உள்ள நான் என்ன பண்றேன்னா, என்ன சொல்றேன், வெல்கம் ஸ்ட்ரீம் என்ற மெசேஜ் நான் பிரவுசர்ல டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ ஐ ஹேவ் ரிட்டன் திஸ் கோட். ஓகேவா? சோ இப்போ இது என்ன ஆகுது, இந்த மெசேஜ்ன்றது பிரவுசர்ல ஓபன் ஆகும். வித் டைட்டில் இருக்க போல்ட் ஹெட்டிங் மாதிரி வரப்போகுது. சோ நம்ம ஃபைல் சேவ் பண்ணிடுறேன். இங்க நான் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ரன் திஸ் ஸ்ட்ரீம்லிட் ஃபைல். ஓகே, சோ எப்படி ரன் பண்றீங்க, நமக்கு அது கமாண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். வாட் இஸ் த கமாண்ட் ஹியர்? ஸ்ட்ரீம்லிட் run உங்களோட ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன். வாட் இஸ் யுவர் ஃபைல் நேம்? ஐ ஹேவ் given myfile.py. so just enter கொடுத்த உடனே it is going to give some path. okay, நம்மள URL ஒரு URL கொடுக்கும்போது so URL is going to open in this is a local host URL, உங்களோட சிஸ்டமோட URL இது. சோ இதுல நமக்கு பாத்தீங்கன்னா my fileன்றது நான் கொடுத்திருக்கிற ஃபைல் நேம். கரெக்ட்டா? சோ அதுல நான் என்ன கொடுத்திருக்கேன், மெசேஜ் வெல்கம் டு ஸ்ட்ரீம்லிட் ன்னு கொடுத்திருக்கேன். சோ டைட்டில் கொடுத்திருக்கிறதுனால இங்க பாருங்க டைட்டில் மாதிரி போல்ட்ல ஹைட் ரொம்ப சைஸ் பெருசா வந்திருக்கு. இங்க மிஸ்டேக் கொடுத்திருக்கோம் இல்லையா? சோ பிகாஸ் இங்க நம்ம ஸ்ட்ரீம்லிட் கரெக்ட்டா கொடுத்துறோம். சோ ஸ்ட்ரீம்லிட் அந்த மெசேஜ் ப்ராப்பரா கொடுத்துறோம். எப்ப நீங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மஸ்ட் அண்ட் ஷுட், ஓகேவா, மஸ்ட் அண்ட் ஷுட் ரன் த ஃபைல்ஸ். சோ கண்ட்ரோல் C, அந்த ஃபைல்ன்றது கம்பல்சரி ரன் பண்ணணும். சோ கம்பல்சரி ரன் பண்ணப்போ நம்ம சேஞ்சஸ்ன்றது அந்த பிரவுசர்ல அப்டேட் ஆகும். இது பாருங்க லோக்கல் URL. சோ நம்மளோட பாத்தீங்கன்னா லோக்கல் URL உங்களோட சிஸ்டம் URL. சோ இது ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. அந்த டைட்டில்ன்றது இங்க வந்திருக்கு. சோ ஒரு டைட்டில் மெத்தடேவா இருக்குதா இல்ல, there are so many functions present in this streamlit. சோ நம்மளோட ஃபைலோட டைட்டில் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹெடர் கொடுக்கணும். சப் ஹெடர் மீன்ஸ் டைட்டிலுக்கு அப்புறமா ஹெடர்ஸ் சப் ஹெடர்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன்ஸ் என்னதுன்னா st.header method. அது உள்ள நீங்க என்ன கொடுக்கணும், ஜஸ்ட் a simple message this is a header அப்படினு கொடுக்குறீங்க. சோ அதே விதமா there is a one more method called subheader. இதுல உள்ள நான் சிம்பிள் நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். டெக்ஸ்ட்ன்றது டிஃபரெண்டா கொடுத்துட்டு இருக்கேன். this is a subheader. so you can see the difference in the size of the fonts. so once நம்ம சேஞ்சஸ் பண்ணறப்ப திரும்பி சேவ் பண்ணிட்டு you have to stop the server what it is run before, right? so முன்னாடி ரன் ஆயிருக்கிறது நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம திரும்பி ரன் பண்ணணும் because you have updated your file. so அதுக்காக so ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற கீஸ் என்னதுன்னா கண்ட்ரோல் C ன்னு கொடுத்த உடனே நம்மள ரன் ஆயிருக்கிற சர்வர்ன்றது ஸ்டாப் ஆயிடும். திரும்பி அந்த ஃபைல் ரன் பண்ணுங்க. so run பண்ண உடனே it is going to deploy. okay, it is going to open in our browser content. so heading டைட்டில் என்ன கொடுத்திருக்கோம், வெல்கம் டு ஸ்ட்ரீம்லிட் ன்னு கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறமா ஹெட்டிங் கொடுத்திருக்க ஹெடர் யூஸ் பண்ணிருக்கனால டெக்ஸ்ட் பாருங்க அதோட சைஸ்ன்றது கிராஜுவலா டிக்ரீஸ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு டைட்டில், இது வந்துட்டு ஹெட்டிங் பார்ட், இது வந்துட்டு சப் ஹெட்டிங். சோ எல்லாமே யூஸ் பண்ண இல்ல, உங்களோட இஷ்டம் எப்படி என்ன யூஸ் பண்ணிக்கலாம். யூசுவலி நம்ம HTML யூஸ் பண்றோம், CSS யூஸ் பண்றோம். இதுக்காக ஸ்டைலிங் பண்றதுக்காக நம்ம HTML யூஸ் பண்ணும்போது so many number of tags யூஸ் பண்றோம். CSS எதுக்காக யூஸ் பண்றோம், ஸ்டைலிங் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இப்போ எதுவுமே யூஸ் பண்ணாம சிம்பிளா இந்த ஸ்ட்ரீம்லிட்ல இருக்கிற ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப நீட்டா கொண்டு பிரசன்டபிளா எடுத்துன்னு வந்துட்டு இருக்கிறோம். so there are so many methods. இதுக்கு அப்புறமா நம்ம few more functions பத்தி கூட சொல்ல போறேன். இப்போ இது வந்துட்டு டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு போல்டா வந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஃபண்ட் ரொம்ப பெருசா கூட இருக்கு. எனக்கு அந்த மாதிரி வேணாம், சொல்ல கம்மியா இருக்கணும். மீன்ஸ் ஐ வாண்ட் டு ரைட் லைக் a normal text. சோ அப்ப நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் என்னதுன்னா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். சோ இங்க என்ன பண்றேன்னா hello learners அப்படிட்டு ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துறேன். சோ இந்த மெசேஜ் கொடுத்துட்ட அப்புறமா நமக்கு இந்த டெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் மீன்ஸ் நார்மல் ஃபண்ட்ல வரும். டெக்ஸ்ட் ஒர்க் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா? டெக்ஸ்ட் ஒர்க் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எஸ் புரியுது. சோ டெக்ஸ்ட்ன்றது நார்மல் ஃபண்ட் மாதிரி கொண்டு வருமா, hello learnersன்றது மாதிரி வந்துருக்கு. மார்க் டவுன்ன்றது என்னதுன்னா நம்ம யூசுவலி ஜூபிட்டர் நோட்புக்ல மார்க் டவுன்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்றோம். சோ மார்க் டவுன்ன்ற ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது, சோ நீங்க ஒரே ஹேஷ் வெச்சீங்களனா இட் இஸ் கோயிங் டு பி சீன் இன் த ஃபார்மேட் ஆஃப் இந்த மாதிரி பிக் டெக்ஸ்ட்ல வரும். நம்மளுக்கு போல்ட்ல வந்துட்டு பிக் டெக்ஸ்ட்ல வரும்.
அதே 2 ஸ்லாஷஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்கிற சைஸ்க்கான கொஞ்சம் கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகும். அது 3 கொடுத்தீங்கன்னா செகண்ட் சைஸ்க்கான டிக்ரீஸ் ஆகும். தட் இஸ் வாட் த மீனிங் ஆஃப் மார்க் டவுன். ஓகேவா? சோ தட் இஸ் வாட் த மீனிங் ஆஃப் மார்க் டவுன். சோ இப்ப அது பாருங்களேன், st டாட் மார்க் டவுன் அண்ணா என்னதுன்னா, it is going to give the it is going to act like a text மாதிரி ஆக்ட் ஆகிறதுக்கு தான் நம்ம இது மார்க் டவுன் பண்றது யூஸ் பண்ண போறோம். So for example, this is mark down and கொடுக்கும்போது how it is going to be displayed, normal heading மாதிரி means ஒரு heading மாதிரி வந்துரும் நமக்கு. அதுவே நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி வந்து this is mark down அன்னப்ப நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி வர்க் ஆகும். நீங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கூட எழுதிக்கோங்க. நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி வரப்போகுது. அதுவே இப்ப ஒரே ஒரு ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட இதுல எப்படி வரும், this is a heading 1 ன்னு கொடுத்துறோமா. heading 1 னா இது மாதிரி கொடுக்குது, it is just like a heading மாதிரி தான் கொடுக்கும். so just like header மாதிரி கொடுக்கும். so அதுவே இப்ப நீங்க 2 ஸ்லாஷஸ் கொடுத்தீங்கன்னா இந்த நார்மல் ஹெட்டிங்குக்கான அந்த சைஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். இந்த சைஸ் என்ன ஆகுதுமா, கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க, நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். அதே இன்னொரு ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா செகண்ட் சைஸ்க்குன்னா இன்னொரு சைஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆக போகுது. சோ இப்போ இது எல்லாமே நான் மார்க் டவுன் பண்ணிருக்கிறது ரன் பண்ணி காட்டுறேன். பிஃபோர் ரன்னிங்ல இருக்கு, ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஃபைல் ரன் பண்ணி காட்டும் போது நீங்க மார்க் டவுன் ஸ்லாஷ் கொடுக்க இந்த ஹேஷ்க்கு முன்னாடி நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி வரும். அதே ஹேஷ் சிம்பல் ஒன்னு கொடுத்தீங்கன்னா ஹெட்டிங் மாதிரி வரும். 2 ஸ்லாஷஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகும். சோ அது நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ see here. சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சோ நம்ம ஹேஷ் கொடுக்காதனால டெக்ஸ்ட் மாதிரி வந்திருக்கு. சோ நீங்க இது எப்படி வந்திருக்கு பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு இருக்கா எல்லாமே ஜஸ்ட் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காம கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகிட்டே வருதா. சோ ஓவரால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம டெக்ஸ்ட் சப்ஹெடர் ஹெடர் டைட்டில் யூஸ் பண்ணாம கூட நம்ம சிம்பிளா மார்க் டவுன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கூட நம்ம டிஸ்ப்ளே பண்ணலாம்னு தான் இங்க சொல்றது நான். புரியுதாமா? இது புரிஞ்சிச்சா மார்க் டவுன் பத்தி? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, இது எல்லாமே நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இது கமெண்ட் பண்ணிக்கிட்டு நான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் நம்மளோட கான்செப்ட். So next thing என்ன பார்க்கறோம்னா, there is a one function called success function, info function, warning function, error function அன்னிட்டு. so இது என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட இதுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்குமா. it is going to give the background colors for all those functions. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு டைப் ஆஃப் கலர்ஸ் கொடுக்கும், பேக்ரவுண்ட் கலர்ஸ். so இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் st டாட் சக்சஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். இதுல வந்துட்டு நான் ஜஸ்ட் சக்சஸ் என்ற மெசேஜ் கொடுத்துறேன். சோ அதே விதமா இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன, info ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். சோ இதுல உள்ள it is going to give the information அந்த மாதிரி கொடுத்துறோம். சோ ஒன் மோர் ஃபங்க்ஷன் என்னதுன்னா, இந்த மாதிரி நீங்க சோ மெனி இருக்கு, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும் இல்ல, நம்மளுக்கு எப்ப எந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுதோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம். சோ இங்க வார்னிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க, நம்மளுக்கு இந்த டெக்ஸ்டுக்கு சம் அதர் பேக்ரவுண்ட் கலர் வரும். சோ அதே விதமா st டாட் எரர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால இந்த எரர் டெக்ஸ்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் உள்ள நீங்க என்ன டெக்ஸ்ட் எழுதுறீங்களோ அந்த டெக்ஸ்டுக்கு சம் பேக்ரவுண்ட் கலர்ஸ் வர போகுது. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ரன் பண்ணி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் முன்னாடியே அந்த ஃபைல் ரன்னிங்ல இருக்கு, ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறமா இப்ப ஃபைல் ரன் பண்ணி பார்க்கும்போது you can see some text on the browser. நான் என்ன பண்ண success இந்த இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி வந்து பாருங்க. பேக்ரவுண்ட் கலர்ஸ் பாருங்க, இது வந்துட்டு என்ன கலர், it is like just green color, this is blue color, this is light yellowish color, light orange color அந்த மாதிரி இருக்கு. இது பாருங்க pink color மாதிரி இருக்கு. so in order to provide some kind of a background colors for our text, you can make use of those methods. so நம்மளோட கண்டென்ட்க்கு ரிலவெண்டா இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஓகேவாமா? so these are some methods. so இப்போ நெக்ஸ்ட் திங் என்னதுன்னா, நம்ம வந்துட்டு ஒரு கோட்ன்றது கூட டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். யூசுவலி டெக்ஸ்ட்ன்றது டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் ஆகுது. அதுவே நீங்க கோட் டிஸ்ப்ளே பண்ணணும், அது கோடிங் ஃபார்மேட்ல டிஸ்ப்ளே பண்ணணும்ன்றதுக்காக we are going to make use of one of the function called a write function. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், யூசுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு எனக்கு, இது கமெண்ட் பண்ணிடுறேன். few more functions பத்தி சொல்ல போறேன். so what I am saying here now,
using write function, we can also display code in coding format. This is not possible using the text function. நம்ம text function இங்க யூஸ் பண்ணிருக்கோம். text function யூஸ் பண்ணி நம்ம ஒரு text மட்டுமே டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஆகுது. அதுவே நீங்க கோட் ஃபங்க்ஷன் நீங்க கோடிங் டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்ப யூஸ் பண்ண போற மெத்தட் தான் write function. So st.write function உள்ள நான் என்ன பண்றேன்னா hello everyone அன்னிட்டு எழுதுறேன். சோ இப்போ இது நான் கொடுத்திருக்கிறது டெக்ஸ்ட் இல்லையா? சோ நான் கொடுத்திருக்கிற டெக்ஸ்ட் ஆச்சுன்னா அது டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கொண்டு வரும். அது நீங்க டெக்ஸ்ட்ல என்ன எழுதலாம், ரைட்ல கூட எழுதலாம், டெக்ஸ்ட் மாதிரியே வரும். அதுவே நம்ம டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால நம்ம ஏதாவது ஒரு பைத்தன் கோட் எழுதிருக்கிறோம்னா அது வந்துட்டு கோட் ஃபார்மேட்ல கொண்டு வராது. ஜஸ்ட் see here. இப்ப அதே மாதிரி ரைட் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் இங்க வந்துட்டு யூசிங் டெக்ஸ்ட் அன்னிட்டு கொடுக்குறேன் இது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இங்க கூட நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஹலோ எவ்ரிவன் பிளேஸ்ல என்ன பண்றேன்னா யூசிங் இந்த மாதிரி கொடுங்க. என்னன்னு கொடுக்குறீங்க? யூசிங் ரைட் ஃபங்க்ஷன்றதுக்காக ரைட் அன்னிட்டு கொடுத்துறேன். சோ இந்த ரெண்டுத்துக்கு நீங்க செக் பண்ணுங்க. ரைட் ஃபங்க்ஷன் நீங்க டெக்ஸ்ட் கொடுத்தா டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கொடுக்கும். டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட் கொடுத்தா டெக்ஸ்ட் ஃபார்மேட்லயே கொடுக்கும். இப்போ நான் ஒரு கோட் பைத்தன் கோட் எழுத போறேன் with the help of write function. இங்க லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்க போறேன். மீன்ஸ் 1 to 5 டிஸ்ப்ளே பண்ண போறேன். சோ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறீங்க? ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல 1, 2, 3, 4, 5. சோ இது ஆக்சுவலா கோட் பைத்தன் கோட் இல்லையா? சோ நம்ம ரைட் ஃபங்க்ஷன் மூலமா ஒரு பைத்தன் கோட் எழுதிருக்கீங்கன்னா அது கோட் ஃபார்மேட்ல கொண்டு வரும். சோ இப்ப சேம் திங் நான் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சோ திரும்பி ரன் பண்ணுங்க. ஃபைல் கண்ட்ரோல் சி ஸ்டாப் ஆயிடும். திரும்பி ரன் பண்ணுங்க. streamlit run myfile.py. so again it is opening the file. டெக்ஸ்ட் கொடுக்கும்போது see பாருங்க கரெக்டா வருது பாருங்க. இப்ப ரெண்டுமே டெக்ஸ்ட்ல காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா இது கோட் ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்கு. இது வந்துட்டு ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்கு. சோ எப்பனா நீங்க ஒரு கோட்ன்றது டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா you have to make use of a function called write function instead of a text function. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா how to display the images. எப்படி ஒரு இமேஜ் டிஸ்ப்ளே பண்றது யூசிங் திஸ் ஸ்ட்ரீம்லிட் என்றப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இமேஜஸ் டிஸ்ப்ளே பண்ணணும்ன்றதுக்காக you need to import one of the module called pillow-ன்றது நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். so I can say it's like one of the library pillow library-ன்றது இம்போர்ட் பண்ணிக்கணும். so நம்ம ஒரு இமேஜ் டிஸ்ப்ளே பண்ணணும்னா what is the library we need to import? pillow library. so first அது இம்போர்ட் பண்ணிக்கோங்க. import pillow-ன்றது PIL ன்னு இருக்கும். so pill-ன்னு கொடுக்குறீங்க. so நம்ம இது இம்போர்ட் பண்ணிக்கிட்ட அப்புறமா நம்ம இதுக்கு அலியாஸ் நேம் வேணும்னா அலியாஸ் நேம் கொடுங்க. எதனா கொடுங்க. சோ இப்போ நம்ம இதுல என்ன இம்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா இந்த பில்லோஸ்ல இமேஜஸ் தான் நான் டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் திஸ் வே நான் என்ன பண்ணலாம்னா from pillow library I want to import only images அன்னிட்டு கொடுத்துரு இமேஜ் அன்னிட்டு கொடுத்துருங்க. சோ நம்ம இந்த பில்லோஸ்ல so many number of classes functions variables இருக்கும். நான் இங்க ஒரு இமேஜ் டிஸ்ப்ளேயிங்காக ஒரு இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம இங்க ஆல்ரெடி ஒரு இமேஜ் கொண்டு வந்துக்கோங்க. இல்லனா இல்ல. இப்போ நான் என்ன பண்றேன்னா I want to display நம்மளோட லோகோ நம்மளோட ஸ்ட்ரீம்லிட் லோகோன்றது நான் டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ எப்படி டிஸ்ப்ளே பண்ணலாம்னா ஜஸ்ட் யூசிங் a function. நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங்ல நம்ம பார்த்திருக்கோம் ஓபன் ஃபங்க்ஷன். அது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. img is equal to image. நீங்க எடுத்துக்கிறது என்னது? இமேஜ். சோ நீங்க imag நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் இல்லையா? சோ imag னே எடுத்துக்கணும் இமேஜ். இந்த இமேஜ்ல இருந்து you are opening அந்த இமேஜ் ஓபன் பண்றீங்க. ஓபன் ஃபங்க்ஷன் உள்ள you are going to give streamlit.png. இந்த png-ன்றது உங்ககிட்ட இந்த ஃபோல்டர்ல இருந்தா ஓபன் ஆகும். இல்லைன்னா எரர் கொடுத்துரும். ஓகேவா? சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு இமேஜ்ன்றது நான் டவுன்லோட் பண்ணிக்க போறேன் அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஃபோல்டர். streamlit அண்ட் browserல டைப் பண்ணிக்கிறேன். சோ streamlit தகுந்த மாதிரி ஃபைல்ஸ் ஓபன் ஆகும். நான் இங்க வந்துட்டு இமேஜஸ் வேணும் எனக்கு. சோ இமேஜஸ் செலக்ட் பண்ணோம்னா I want to display this image ஐகான்ன்றது டிஸ்ப்ளே பண்ண வச்சிருக்கேன். இந்த இமேஜ் டிஸ்ப்ளே பண்ண வச்சிருக்கேன். சோ இது வந்து நான் ரைட் கிளிக் கொடுத்துட்டு இங்க சேவ் இமேஜ் as என்ற ஆப்ஷன் மேல கிளிக் பண்றேன். எங்க நீங்க இமேஜ் சேவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? டெஸ்க்டாப்ல எக்ஸாம்பிள்ஸ் என்ற ஃபோல்டர்ல தான் நீங்க இந்த இமேஜ் ஸ்டோர் பண்ண வச்சிட்டு இருக்கீங்க. சோ எந்த இமேஜஸ்? ஓகேவா? streamlit
நம்மளோட எக்ஸ்டென்ஷன் JPEG இருக்கனால நான் சேவ் அப்படியே பண்ணிடுறேன். சோ இப்போ நம்ம சேவ் பண்ணிருக்கிற நேம்ல தான் நீங்க இங்க யூஸ் பண்றதுக்காக இங்க நான் ஆல்ரெடி PNG கொடுத்துட்டேன். PNG யூஸ் பண்ணக்கூடாது. இங்க நேம் என்ன இருக்கு streamlit.jpg இருக்கிறதுனால எக்ஸ்டென்ஷன் அதுதான் கொடுக்கணும் JPG. ஓகேவா? சோ நம்ம இந்த இது வந்துட்டு இமேஜ் ஓபன் பண்ணி இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த இமேஜ் எவ்வளவு விட்த்ல நான் டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேனோ ஒரு இமேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு டிஸ்ப்ளே பண்ண போறேன். சோ இந்த ஸ்ட்ரீம்லிட்ல இருந்து இமேஜ் மூலமா நான் ஓபன் பண்ணிருக்கிற இமேஜோட நேம் ஃபைல் வந்துட்டு img எவ்வளவு விட்த்ல நீங்க அதை டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது ஆட்ரிபியூட் கொடுத்துருங்க. 200 நான் டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா பிலோ லைப்ரரியில இருந்து இமேஜ் என்ற கிளாஸ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? சோ அடுத்தது நான் இந்த ஃபைல்ன்றது டவுன்லோட் பண்ணி சேம் ஃபோல்டர்ல சேவ் பண்ணிருக்கிறதுனால ஜஸ்ட் அந்த ஃபைல் நேம் மட்டும் கொடுக்கணும் வித் எக்ஸ்டென்ஷன். ஓபன் பண்ணி இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். இந்த இமேஜ் டிஸ்ப்ளே பண்றதுக்காக நம்மளோட ஸ்ட்ரீம்லிட் லைப்ரரியில இருந்து இமேஜ் ஃபங்க்ஷன் மூலமா நம்ம ஓபன் பண்ணி ஸ்டோர் பண்ணிருக்கிற வேரியபிள் அது எவ்வளவு விட்த்ல வேணும்னுட்டு width is equal to 200 கொடுத்துட்டேன். சோ ஒன்ஸ் நீங்க பண்ணிட்ட அப்புறமா உங்களோட ரன் ஆயிட்டு இருக்கிற ஃபைல் ஸ்டாப் பண்ணி திரும்பி உங்களோட ஃபைல்ன்றது ரன் பண்ணுங்க. சேம் ஸ்ட்ரீம்லிட் ரன் ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா it is going to open your content in your browser. சோ பாத்தீங்கன்னா இங்க ஜஸ்ட் ஓபன் ஆயிட்டு இருக்கு பாருங்க. சோ நீங்க கொடுத்திருக்கிற width பேஸ் பண்ணிக்கிறது இது ஓபன் ஆகும். நீங்க வேணும்னா அந்த widthன்றது சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சோ this is how you can display images using a Streamlit. ஓகேவா? very simple things. சோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம யூசுவலி ஃபார்ம்ஸ் பத்தி தெரியும். இப்போ நீங்க எங்கன்னா ஒரு ஜாபுக்கு இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணணுன்றதுக்காக முன்னாடியே நீங்க ஃபார்ம்ஸ் ஆனது ஃபில் பண்றீங்க. சோ ஃபில் பண்றோம்னா அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கும். என்டர் யுவர் யூசர் நேம், என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ், நீங்க உங்களோட ஜெண்டர் மீன்ஸ் எதர் யூஆர் ஃபீமேல் ஆர் மேல், உங்களோட ஹாபிஸ் என்னது, அடுத்தது நெக்ஸ்ட் உங்களோட ஃபைல்ஸ்ன்றதை அப்லோட் பண்ணுங்க, உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அது எல்லாமே சொல்லுங்கன்ற மாதிரி எல்லாமே பண்ணுது இல்லையா? சோ எவ்ரி ஃபீல்டுக்கு ஒன் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இங்க ஸ்ட்ரீம்லிட்ல இருந்து எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் இங்க என்ன பண்ண போறேன்னா I want to make use of a check box. இப்ப வந்து நம்ம I accept the terms and conditions அப்ப நான் ஒரு பாக்ஸ் மாதிரி அதுல செக் ஆகும் பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி பாக்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்றோம் இந்த ஸ்ட்ரீம்லிட்ல இருந்து இப்ப சொல்ல போறேன். So you will make use of a function called checkbox coming from the ST. That means Streamlit இருந்து வந்துட்டு இருக்குது. சோ நான் எப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமோ நான் எப்போ அது மேல செக் பண்றேனோ அப்போ நம்மளுக்கு சம் கண்டென்ட்ன்றது டிஸ்ப்ளே ஆகணும். ஓகேவா? சோ நான் வாட் ஐ எம் சேயிங் when I check that box that time நான் ஒரு மெசேஜ்ன்றது டிஸ்ப்ளே பண்ணணும்ன்ற மாதிரி கொடுக்க போறேன். சோ அதுக்காக நான் ஒரு கண்டிஷன் மாதிரி மீன்ஸ் if I check that one that is true பண்ணிட்டு நான் செக் பண்ணது அப்ப எந்த மெசேஜ் வராதுன்ற மாதிரி. சோ அதுக்காக நான் கண்டிஷன் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இஃப் நம்மளோட ஸ்ட்ரீம்லிட்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் செக் பாக்ஸ். சோ இங்க நான் இங்க என்ன கொடுக்குறேன்னா செக் பாக்ஸ் accept not accept பண்ணிட்டு. சோ நான் எப்ப accept பண்றேனோ accept என்னது அந்த பாக்ஸ் நான் கிளிக் பண்றேனோ அப்போ it should display the text டிஸ்ப்ளே பண்ணணும். சோ டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்றோம் டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் coming from the Streamlit. So I accepted terms and conditions அன்னிட்டு மெசேஜ்ன்றது டிஸ்ப்ளே ஆயிடும். terms and conditions என்ற மெசேஜ் வந்துரும். அதுவே நீங்க அந்த பாக்ஸ் செக் பண்ணலனா it will not show anything அன்னிட்டு. ஓகேவா? சோ only true block மட்டுமே கொடுத்திருக்கீங்க. சோ இப்போ இந்த ஃபைல் சேவ் பண்ணிட்டு நான் திரும்பி ரன் ஆயிட்டு இருக்கிற ஃபைல் ஸ்டாப் பண்றதுக்காக கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு திரும்பி ஃபைல் ரன் பண்ண போறேன். சேம் திங் பண்றீங்க சேம் ஃபைல் நேம் வித் கொடுக்க போறீங்க. சோ ஸ்டாப்பிங் ஆயிட்டு இருக்கு. just wait a minute. So இப்போ நம்ம ரன் பண்றீங்க Streamlit ன்னுட்டு. So it is going to open with a checkbox. ஒரு checkbox மாதிரி நமக்கு வந்துரும் with this content accept or not accept என்ற டெக்ஸ்ட் பக்கத்துல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குமா ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாருங்களேன் நம்ம ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு. நம்ம அந்த ஃபங்க்ஷன் அந்த செக் பாக்ஸ் ஃபங்க்ஷன்ல என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோமோ அந்த கண்டென்ட் இருக்கு. நான் எப்ப இது கிளிக் பண்றேனோ you are accepting it அப்போ நம்மளுக்கு it is going to display the message as I accepted terms and conditions.
ஓகேவா? சோ நீங்க இது செக் பண்ணலனா ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் நாட் யூ ஆர் நாட் அக்செப்டிங் எனிதிங். சோ யூ வில் நாட் see any kind of text there. ஓகேவா? சோ திஸ் இஸ் how you can make use of this check box. சோ இது டெவலப் பண்ணோம்னா நம்ம யூஸ் பண்ண போற சிம்பிள் திங் என்னது? செக் பாக்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ திஸ் இஸ் one thing. There is a one more function called radio button. Radio button என்றது என்னதுன்னா only one option. நம்ம கிட்ட மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல நம்ம ஒரே ஒரு ஆப்ஷன் தான் செக் பண்ணிக்கணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் என்ற ஃபீல்டு நீங்க சூஸ் பண்றீங்க. அதுல நீங்க ஒரே ஒரு ஆப்ஷன், நமக்கு அங்க என்ன இருக்கும், மேல் இருக்கும், ஃபீமேல் இருக்கும், அதர்ஸ் இருக்கும். சோ அந்த 3 ஆப்ஷன்ல ஒரே ஆப்ஷன் தான் நீங்க எடுக்கணும். செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஆப்ஷனை டிசப்பியர் ஆயிட்டு செகண்ட் நீங்க கிளிக் பண்றது தான் வரணும். சோ அந்த மாதிரி திங்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கணும் உங்களோட அப்ளிகேஷன்ல. என்னப்போ you will make use of the function called radio function. So அந்த radio functionல நீங்க அந்த ஆப்ஷன்ஸ் என்றது கொடுக்க போறீங்க. இங்க உங்களோட ஆப்ஷன் நீங்க எந்த ஆப்ஷன் செக் பண்றீங்களோ அது மட்டும் தான் செக் ஆகும். ரெஸ்ட் வந்துட்டு ஆகக்கூடாதுன்ற மாதிரி. சோ இப்போ நம்ம இது கூட கமெண்ட் பண்ணிடுறேன். நான் அந்த ரேடியோ ஃபங்க்ஷன்ன்றது ஒரே ஆப்ஷன் தான் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? சோ அதுக்காக நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் ஆப்ஷன் இஸ் ஈக்குவல் டு எடுத்துக்கலாம். ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஸ்ட்ரீம்லிட்ல இருந்து வர்ற ஆப்ஷன் மெத்தட் தான் ரேடியோன்னுட்டு. சோ நான் இங்க என்ன மெசேஜ் கொடுக்குறேன்னா செலக்ட் ஜெண்டர். நீங்க உங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்க. வாட் இஸ் த ஜெண்டர்? சோ இந்த ஜெண்டர்ன்றது நீங்க ஒரு இதுல வரணும். ஒன் இஸ் மேல் அண்ட் வரணும், இன்னொன்னு வந்துட்டு ஃபீமேல். மீன்ஸ் மேலுக்கு ஒரு சர்க்கிள் வரணும், ஃபீமேலுக்கு இன்னொரு சர்க்கிள் வரணும். சோ அதுக்காக ஐ அம் கோயிங் டு ரைட் இட் இன் த ஃபார்மேட் ஆஃப் டுப்பிள் மாதிரி கொடுக்க போறேன். சோ ஃபீமேல் நெக்ஸ்ட் இஸ் மேல் அன்னிட்டு கொடுத்துறேன். சோ இப்போ நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க 3 ஆப்ஷன்ஸ் கூட நீங்க எடுக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். சோ நான் ஃபீமேல் மேல் அண்ட் கொடுத்திருக்கேன். சோ இந்த ஃபீமேலுக்கு ஒரு சர்க்கிள், மேலுக்கு ஒரு சர்க்கிள் வந்துரும் நம்மளுக்கு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்ப நீங்க உங்களோட ஸ்டேட்டஸ்ன்றது ஃபீமேலுக்கு ஆகுமோ அப்போ நீங்க சக்சஸ் மீன்ஸ் அது வந்துட்டு அதுல ஒரு கிரீன் கலர் சக்சஸ் ஃபங்க்ஷன் பத்தி பேசிருக்கிறோம் இல்லையா? சோ ஃபீமேல் என்ற டெக்ஸ்ட்ன்றது டிஸ்ப்ளே ஆகணும். அதுவே நீங்க எப்ப மேல் அண்ட் கொடுக்குறீங்களோ அப்போ நம்மளுக்கு மேலுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வரணும். அதுக்காக சம் அதர் யூஸ் பண்ணிக்கோங்க மெத்தட்ஸ். சோ இப்போ நம்ம கண்டிஷன் மாதிரி கொடுக்குறேன். இஃப் உங்களோட ஸ்டேட்டஸ் வேல்யூ வந்துட்டு ஈக்குவல் டு ஃபீமேல் ஆச்சு அன்னப்போ, நீங்க எப்ப ஃபீமேல் என்ற ஆப்ஷனுக்கு செக் பண்றீங்களோ, அது செலக்ட் பண்றீங்களோ, அப்ப நான் எந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அது கிரீன் கலர் பேக்ரவுண்ட்ல வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சக்சஸ் இதுல வந்துட்டு ஓகே யூ செலக்டட் ஃபீமேல் என்ற மெசேஜ் கொடுக்க போறேன். இஃப் நாட் நம்ம எங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபீமேல் கொடுக்கலன்னா மீனிங் என்னது, ஆட்டோமேட்டிக்கா யூ ஆர் செலக்டட் த மேல் ஆப்ஷன் தான். சோ நான் இது சிம்பிளா இது காப்பி பண்ணிக்கிட்டு சிமிலரா இருக்க கூடாதுன்றதுக்காக ஐ அம் ஜஸ்ட் யூசிங் சம் அதர் ஃபங்க்ஷன் தட் இஸ் கால்ட் என்ன கொடுக்கலாமா, நம்ம வார்னிங் அண்ட் கொடுக்கலாமா. சிம்பிள் சேஞ்சஸ், கலர் சேஞ்சஸ் பண்றீங்க அவ்வளவுதான். நீங்க வேணும்னா சேமே கூட வச்சுக்கலாம். சோ வார்னிங் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இங்க யூ செலக்டட் மேல் அன்னிட்டு கொடுத்துறேன். சேம் சக்சஸ் கூட கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம படிச்சுக்கிற கான்செப்ட்ஸ் நான் இங்க டிஃப்ரெண்டா கொடுத்துட்டு இருக்கேன். சோ ஃபைல் சேவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரன் ஆயிருக்கிற ஃபைல அவுட் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு யூ ஆர் ஜஸ்ட் ரன்னிங் த ஃபைல் அகைன். ஓகே, நமக்கு இப்ப என்ன வருதுன்னா செலக்ட் ஜெண்டர் அன்னிட்டு கொடுத்துட்டு இந்த 2 ஆப்ஷன்ஸ் வரும். எவ்ரி ஆப்ஷன் வில் ஹேவ் a 1 சர்க்கிள். சோ நம்ம இங்க வந்துட்டு அந்த சர்க்கிள் நம்ம எந்த சர்க்கிள் செக் பண்றோமோ அந்த சர்க்கிள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு நம்மளுக்கு அவுட்புட்ஸ் வருது. மீன்ஸ் இங்க ஆட்டோ இங்க வந்துட்டு ஃபர்ஸ்டே நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஆட்டோ செலக்ஷன், ஆட்டோ ஆப்ஷன்ன்றது டிஃபால்ட்டாவே ஃபீமேல் கன்றது வந்திருக்குமா. டிஃபால்ட் இட் வில் டேக் பை டிஃபால்ட் ஃபீமேல் தான் வரும். சோ அதுக்காக நம்ம இங்க என்ன பண்றோம்னா யூசுவலி இங்க பாருங்க பை டிஃபால்ட் இட் இஸ் டேக்கிங் ஆப்ஷன் ஆஸ் ஃபீமேல். சோ அதுக்காக நம்மளுக்கு இங்க என்ன வருது, ரொம்ப லேக் ஆகுது. இந்த ஸ்ட்ரீம்லிட் டெப்ளாய் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சோ மெனி ரொம்ப ஹேங் ஆயிடும். சோ அதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்ட்ரீம்லிட் தான் எக்ஸ்பிளைன் பண்றோம். டாக்கர்ஸ் இருக்கு, அது ரொம்ப இன்னும் மோசம், ரொம்ப கிளாஸே வேஸ்ட் ஆயிடும். அது பாருங்க ரொம்ப இது சர்வர் சைட் டெப்ளாய் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாகுது. சோ இங்க பாருங்களேன் பை டிஃபால்ட் இட் இஸ் கோயிங் டு செக் த ஃபீமேல். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்றோமோ யூ செலக்டட் ஃபீமேல், அதுக்கு சக்சஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கனால பேக்ரவுண்ட் கிரீன் கலர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் மேல் எடுத்துக்கிறேன். மேல் செக் பண்ண உடனே ஃபீமேல்ன்றது அன்செக் ஆயிடும். அன்செக் ஆயிட்டு பாருங்க நான் மேல் கிளிக் பண்றேன், இது அன்செக் ஆயிட்டு மேலுக்கு வந்துச்சு. இங்க என்ன வருது, யூ செலக்டட் மேல் வருது. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர்
நம்ம அங்க என்ன கொடுத்துருக்கோம், வார்னிங் அண்ட் கொடுத்துருக்கோம்னா this cover is going to be given for as a background for this option. So like this you can select any one option from multiple options. அதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் ரேடியோ ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் டிராப் டவுன்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா விசிபிளா இருக்கும், நம்ம டிராப் டவுன் மாதிரி வரணும். I want to display those options in the format of drop down. அப்போ நம்ம யூஸ் பண்ற போற ஃபங்க்ஷன் என்னதுன்னா select box ன்னுட்டு. சோ நான் இந்த கமெண்ட் பண்ணிடுறேன் இந்த லைன்ஸ் ஆஃப் கோட். சோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ யூஸ் பண்ண போற என்னதுன்னா select box. சோ உங்களோட ஹாபிஸ் எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் by just clicking the drop down arrow mark. சோ இது வந்துட்டு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். hobby is equal to Streamlit library இருந்து நமக்கு வர்ற one of the function தான் select box function. இதுல உள்ள உங்களோட மெசேஜ் எழுதிக்க போறீங்க. சோ உங்களோட ஹாபிஸ் என்னதுன்னுட்டு மெசேஜ் இது வரும். இதுல உள்ள நம்மளுக்கு என்ன வரும், ஹாபிஸ்ன்றது டெக்ஸ்ட்மா. சோ அதற்கு கீழே உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் உள்ள நீங்க கொடுக்க போற வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு டிராப் டவுன்ல வரும். இங்க நான் என்ன பண்றேன்னா லிஸ்ட் ஃபார்மேட்ல கொடுத்துறேன். வாட் ஐ அம் கோயிங் டு கிவ் ஹியர், லிஸ்ட் ஃபார்மேட்ல கொடுங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் first option, second thing is reading, third thing is shed, okay, dancing. So இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துறேமா. டான்சிங், அடுத்தது வந்துட்டு பிளேயிங். சோ இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். சோ இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் விசிபிள் ஆகும். நீங்க எல்லா ஆப்ஷன்ஸ் பார்க்கணும்ப்ப நம்மளுக்கு ஏரோ மார்க்ல அது கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் ஆப்ஷன்ஸ் will be visible. சோ நம்ம இங்க என்ன பண்றோம்னா யூ நீட் டு ரைட், நீங்க எந்த வேல்யூ கிளிக் பண்றீங்களோ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ண போறீங்க. சோ இங்க நான் வந்துட்டு அது டிஸ்ப்ளே பண்ணறதுக்காக கோயிங் டு யூஸ் a write function or text function. அந்த நீங்க செலக்ட் பண்ணிருக்கிற வேல்யூ இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். அந்த வேரியபிள் தான் நான் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஃபைல் சேவ் ஆயிருக்கு. நம்ம ப்ரீவியஸா ரன் ஆயிருக்கிற ஃபைலை ஸ்டாப் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்துட்டு திரும்பி ஃபைல்ன்றது ரன் பண்ண போறீங்க. சோ ஃபைல் ரன் பண்ணிட்ட அப்புறமா உங்களோட browserல செக் பண்றீங்க. டிஃபால்ட்டா it is going to take the first value, that is swimming. ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க மேல வந்துட்டு ஹாபிஸ் என்ற டெக்ஸ்ட் வரும். அந்த டெக்ஸ்ட் ஹாபிஸ் டெக்ஸ்ட் கீழே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஸ்விம்மிங் வந்திருக்கு. சோ இந்த ஆரோ மார்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த லிஸ்ட்ல கொடுத்திருக்கிறது எல்லாமே நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸ்விம்மிங், ரீடிங், டான்சிங், பிளேயிங் அன்னிட்டு. நீங்க என்ன ஆப்ஷன் சூஸ் பண்றீங்களோ அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இங்க ரைட் பண்ணி காட்டிட்டு இருக்கு. So this is what about how to make use of a drop down with the help of select box. For example, இப்போ வந்துட்டு நீங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம கிட்ட மல்டிபிள் ஹாபிஸ்ன்றது மல்டிபிள் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஹாபிஸ்ன்றது ஒன்னே இருக்காது. few people will have a multiple options also. அப்போ நம்ம select box and யூஸ் பண்ணக்கூடாது. you have to use a one more function. ஒரே ஹாபி இருந்துச்சுன்னா நம்ம select box and கொடுக்கிறோம். If you want to select multiple options, then you have to use a multi-select. என்ன யூஸ் பண்ணணும், multi-select. அந்த வேல்யூஸ் நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ இங்க வேணும்னா வேரியபிள் சேஞ்ச் பண்ணி அது கொடுத்துக்கோங்க. அப்புறமா நீங்க அதோட லென்த் கூட நீங்க சொல்லலாம். சோ எத்தனை நம்பர் ஆஃப் ஹாபிஸ் நீங்க இருக்குதுன்றதுக்காக அது கூட ரைட் பண்ணலாம். சோ ரைட் ஃபங்க்ஷன் உள்ள நமக்கு தெரியும் என்ன அது லென்த் ஃபங்க்ஷன். சோ அதுல எத்தனை வேல்யூஸ் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக கூட லென்த்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ லென் ஆஃப் ஹாபின்னு கொடுக்கலாம். சோ ஓகேவா? சோ இப்போ நம்ம திரும்பி ப்ரீவியஸா ரன் ஆயிருக்கிற ஃபைல் ஸ்டாப் பண்ணிட்டு again you are going to run your file. So every time whenever you are doing the updations, you need to stop running previous one and again run the file. So இங்க பாத்தீங்கன்னா ஹாபிஸ் and வந்திருக்கு. இங்க drop down click பண்ணீங்கன்னா so it's still running, wait பண்ணுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா drop down வந்தது. நான் ரீடிங் and click பண்றேன், பிளேயிங் and கொடுக்கிறேன். சோ நீங்க பார்த்த உடனே இங்க பாருங்க two values நீங்க என்ன ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிருக்கீங்களோ சோ அந்த 2 values இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு. எத்தனை வேல்யூஸ் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க? 2. சோ வாட் இஸ் தி லெந்த் ஆஃப் யுவர் லிஸ்ட்? 2. நீங்க 2 ஹாபிஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. லெந்த் வந்து நீங்க 2 கொடுத்திருக்கு. என்ன பண்ணிருக்கீங்களோ இங்க எடுத்துருக்கு பாருங்க லிஸ்ட் ஆஃப் ஹாபிஸ். ஓகேவா? சோ மல்டி செலக்ட்ன்றதை யூஸ் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் பட்டன்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட். கிளிக்கிங் பட்டன்ஸ். ஓகே, சப்மிட் வந்துட்டு நம்ம ஃபார்ம்ல எல்லா ஃபீல்ட்ஸ் ஃபில் பண்ணிட்டு யூ ஆர் கோயிங் டு கிளிக் த சப்மிட் பட்டன். கரெக்டா? சோ அந்த மாதிரி பட்டன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக யூஸ் ஆகுற ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் பட்டன் ஃபங்க்ஷன். சோ வாட் ஐ அம் கோயிங் டு டூ ஹியர் இஸ்
open the Visual Studio Code again. So இந்த கோட் எல்லாமே நான் கமெண்ட் பண்ணிடுறேன், ப்ரீவியஸ் இருக்கிற கோட் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம பட்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ யூஸ்வலி நம்ம ஒரு பட்டன் கிளிக் பண்ணிட்டு இருக்கிறோம்னா we need to get some response, கரெக்டா? சும்மா கிளிக் பண்ணா சும்மா இருக்கிறது கிடையாது. I need to get some response. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, எப்ப நான் ஒரு பட்டன் கிளிக் பண்றேனோ அதுக்கு ரெஸ்பான்ஸா ஒரு மெசேஜ் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, அந்த பட்டன் ஃபங்க்ஷன்ன்றது ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுக்க போறேன். இஃப் ஸ்ட்ரீம்லிட்ல இருந்து நமக்கு வர்ற ஃபங்க்ஷன் தான் பட்டன் ஃபங்க்ஷன். இதுல உள்ள நான் என்ன பண்றேன்னா சப்மிட் என்ற மெசேஜ் கொடுக்க போறேன். சோ தட் நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த பட்டன் மேலே டெக்ஸ்ட்ன்றது சப்மிட் இருக்கும். அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணும்போது வாட் இஸ் த மெசேஜ் தட் யூ வாண்ட் டு டிஸ்ப்ளே தேர். சோ நான் write ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இங்க கொடுப்பேன். write ஃபங்க்ஷனா யூஸ் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணலாம் when you want to display some text. Okay, so submitted your form successfully. இந்த மெசேஜ் தான் நான் பிரிண்ட் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன். So when you click this button, you will going to see this text message on the browser. So button மேல இருக்கிற text வந்துட்டு submit பண்ணிருக்கும். நீங்க இந்த ஃபங்க்ஷன் உள்ள என்ன கொடுக்குறீங்களோ அந்த text தான் அந்த பட்டன் மேல இருக்கும். ஃபைல் சேவ் பண்ணிட்டு ப்ரீவியஸா ரன் ஆயிருக்கிற ஃபைல் ஸ்டாப் பண்ணிட்டு again you are going to run your updated file. ரன் பண்றேன். So நமக்கு ஒரு URL வரும். It is going to directly open on the browser. ஸோ இந்த ப்ரௌசர்ல நம்மளுக்கு ஒரு பட்டன் மட்டும் இருக்கும். அந்த பட்டன் மேல என்ன இருக்கும், நம்ம என்ன கொடுத்துருக்கிறோம், டெக்ஸ்ட் சப்மிட். ஸோ பாருங்க ப்ரீவியஸ் எப்படி இருக்கு. ஒன்ஸ் ஐ மூவ் மை கர்சர் ஆன் டு இட், நம்மளுக்கு என்ன வருது, பட்டன் மேல கிளிக் பண்ண உடனே ஐ எம் கோயிங் டு கெட் த மெசேஜ். என்ன மெசேஜ் வருது, சப்மிட்டட் யுவர் ஃபார்ம் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் பட்டன். ஆக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்மிட் பட்டன் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ யூஸ்வலி நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றோம். வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது வேல்யூஸ்ன்றது ஸ்டாட்டிக்கா கொடுக்க கூடாது. யூ ஹாவ் டு கிவ் த வேல்யூஸ் அட் ரன் டைம். ஸோ நீங்க வேல்யூஸ் ரன் டைம்ல கொடுக்கணும்ன்றதுக்காக there is a one function called text input function. ஸோ அதுல கொடுக்குற வேல்யூஸ் நீங்க ரன் டைம்ல எடுத்துக்கிட்டு நீங்க சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது that time you have to get the output. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பட்டன் அப்படியே வச்சுக்கோங்க. நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு யூ த டெக்ஸ்ட் as நேம் என்ற வேரியபிள் கொடுத்துட்டு இந்த வேரியபிள்ல st மீன்ஸ் ஸ்ட்ரீம்லிட் லைப்ரரியில இருந்து நம்மளுக்கு வர்ற ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னா text underscore input function. This is used to read the values at runtime. ஸோ இங்க என்ன கொடுக்குறீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி கொடுங்க. enter your name என்ற மாதிரி கேக்குறீங்க. சோ நம்ம ரன் டைம்ல வேல்யூ கொடுக்குறீங்க இல்லையா? சோ இந்த வேல்யூன்றது இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். எப்ப நீங்க சப்மிட் பட்டன் கிளிக் பண்றீங்களோ அந்த பட்டன்ல அந்த நேம்ல இருக்கிற டேட்டா நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ ஒன்ஸ் அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது st.success உள்ள I am going to give the value what it has stored in this variable. இந்த வேரியபிள்ல என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் டிஸ்ப்ளே பண்றீங்க with background color success. ஓகேவா? அவ்வளவு வரைக்கும் போதும். கண்ட்ரோல் சி ஸ்டாப் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ்ல இருக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணுங்க. சோ ரன் பண்ணுங்க. சோ வேல்யூ என்டர் பண்ணுங்க. ஐ அம் என்டரிங் கௌதமி. சோ ஒன்ஸ் என்டர் பண்ண சப்மிட் கிளிக் பண்ண உடனே அந்த மெசேஜ்ன்றது பாருங்க பேக்ரவுண்ட் கலர்ல சக்சஸ் கொடுத்திருக்கிறதால பேக்ரவுண்ட் கலர் கிரீன் வந்துட்டு நம்ம இங்க என்டர் பண்ணிருக்க மெசேஜ் இங்க வந்திருக்கு. So this is what about some of the methods present in this Streamlit. ஒரு application நம்ம server side deploy பண்றதுக்காக without using HTML, CSS and JavaScript இந்த Streamlit library யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுமோ பார்த்திருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் எப்படி Streamlit யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்றோமோ பார்க்க போறோம். ஸோ ஐ ஹாவ் டேக்கன் எ டேட்டா செட், ஐரிஸ் டேட்டா செட். இந்த ஐரிஸ் டேட்டா செட்டுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே நான் இங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு NumPy லைப்ரரி, அடுத்தது Pandas லைப்ரரி. இன் ஆர்டர் டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் டேட்டா, ஸோ நார்மலைஸ் பண்றதுக்காக ஐ ஆம் இம்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் ஃப்ரம் scikit-learn லைப்ரரியில இருந்து. அதுக்கப்புறமா ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் ஸ்பிளிட் பண்றதுக்காக ஐ ஆம் அகைன் இம்போர்ட்டிங் தட் கிளாஸ் ஆல்சோ. Later on நம்ம மாடலிங் பண்றதுக்காக I am using one of the machine learning algorithm, logistic regression algorithm from the library scikit-learn with a linear model.
தென் அக்யூரசி ஸ்கோர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக மெட்ரிக்ஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கைகிட் லேர்ன்ல மெட்ரிக்ஸ்ல இருந்து அக்யூரசி ஸ்கோர்ன்றது இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் நம்மளோட லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிட்ட அப்புறமா என்னோட டேட்டா செட்ஸ் ஃபோல்டர்ல என்னோட ஐரிஸ் டேட்டான்றது சிஎஸ்வி ஃபார்மேட்ல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டேட்டாவை பாண்டாஸ் லைப்ரரியில இருந்து ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ரீட் பண்ணிட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஐரிஸ் டேட்டா செட்ல என்ன காலம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் 5 rows கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக ஹெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஹெட் ஃபங்க்ஷன் அந்த வேரியபிள் மேல அப்ளை பண்ண உடனே எனக்கு அதுல இருக்கிற காலம்ஸ் வித் டீடைல்ஸ் கொடுத்துருக்கு. ஐடி, செப்பல் லென்த் இன் சென்டிமீட்டர், செப்பல் வித் சென்டிமீட்டர்ஸ், பெட்டல் லென்த், பெட்டல் வித், அதோட ஸ்பீஷீஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் செப்பல் லென்த், செப்பல் வித், பெட்டல் லென்த், பெட்டல் வித், அந்த ஃப்ளவர்ன்றது வாட் டைப் ஆஃப் ஸ்பீசிஸ்ன்றது சொல்லுமா. ஸோ ஃபர்ஸ்ட் 5 rows நான் கொண்டு வந்துட்டேன். சேம் டைம் எனக்கு லாஸ்ட் ரோஸ் கூட வேணும்ன்றதுக்காக டெய்ல் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிட்டு அந்த வேரியபிள் மேல, ஸோ தட் லாஸ்ட் 5 rows எனக்கு டிஸ்பிளே ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா, இந்த டேட்டா செட்ல எத்தனை ரோஸ் இருக்கு, எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஐரிஸ் டேட்டா செட் வேரியபிள் மேல ஷேப் பண்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ தட் என்ன சொல்லுதுன்னா 150 rows இருக்கு, 6 columns இருக்குன்னு சொல்லிச்சு. கரெக்ட் தானே? 1 2 3 4 5 6 columns இருக்குன்னு சொல்லிச்சு. இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ் மீன்ஸ் வாட் இஸ் த கவுண்ட், மீன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மின், மேக்ஸ், ஸோ அது எல்லாமே கால்குலேட் பண்றதுக்காக நான் டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் அந்த ஐரிஸ் டேட்டா செட் வேரியபிள் மேல அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். So that you will get all the details of based on the statistical என்னென்ன statistical details இருக்கோ அது எல்லாமே இந்த describe function மூலமா கொண்டு வந்துட்டோம். இதெல்லாமே நம்ம பிகினிங் செஷன்ஸ்ல இருந்து படிச்சுட்டு இருக்கிற கான்செப்ட்ஸே தான். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் இங்க என்ன பண்ணணும்னு இருக்கேன்னா, இந்த ஐரிஸ் டேட்டா செட்ல அவுட்கம், ஸ்பீஷீஸ், வாட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்பீஷீஸ் காலம்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேல்யூ கவுண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சோ தட் என்னோட ஸ்பீஷீஸ்ல 3 types ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கு. தட் இஸ் ஐரிஸ் செட்டோசா, ஐரிஸ் வெர்சிகலர், ஐரிஸ் வெர்ஜினிகா. 3 types ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்கு. எவ்ரி ஸ்பீஷீஸோட கவுண்ட் வந்துட்டு 50-50 இருக்கு. டோட்டலா 150 under rows நமக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் எவ்ரி ஸ்பீஷீஸோட மீன் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஃபீச்சர்ஸ். ஐரிஸ் செட்டோசா அதோட ஐடி, ஓகே, ஐரிஸ் செட், ஐரிஸ் வெர்சிகலர் ஐடி எல்லாமே மீன்ஸ் எவ்ரி கேட்டகரியோட மீன் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஃபீச்சர்ஸ். சோ தட் இட் இஸ் டிஸ்ப்ளேட் ஹியர். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, நம்ம மாடலிங்க்கு ட்ரைனிங் பண்றதுக்காக முன்னாடியே நம்ம இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ், டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ் மாதிரி செப்பரேட் பண்ணிக்கணும். சோ அதுக்காக எக்ஸ் வேரியபிள், ஒய் வேரியபிள்ல இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ல, டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஒய்ல. இண்டிபெண்டன்ட் என்னது? இன்புட் அன்னிட்டு. y என்றது டிபெண்டன்ட் என்னது? அவுட்புட் அன்னிட்டு, டார்கெட் அன்னிட்டு. சோ இங்க நான் அவுட்புட் காலம் வந்துட்டு ஸ்பீசிஸ் அன்னிட்டு. சோ அது வந்துட்டு டிராப் பண்ணிட்டு ரெஸ்ட் காலம்ஸ் எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸா எக்ஸ் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். டார்கெட் காலம் அன்றது ஸ்பீஷீஸ் அவுட்கம் இதுதானே வருது நம்மளுக்கு. சோ நான் பேஸ்ட் ஆன் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் செப்பல் லென்த், செப்பல் விட்த், பெட்டல் லென்த், பெட்டல் விட்த் அது பேஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இது வெர்சிகலர், செட்டோசா, வெர்ஜினிகான்னு டிசைட் பண்றோம் இல்லையா. சோ தட் இஸ் கால்ட் அவுட்கம். சோ அவுட்கம் பண்றது y வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் நான் x வேரியபிள் பிரிண்ட் பண்ணிட்டேன், y வேரியபிளை பிரிண்ட் பண்ணியாச்சு. சோ நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்றீங்க. தட் இஸ் கால்ட் நார்மலைஸ். உங்களோட டேட்டா இங்க பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ்ல இருக்கு. சோ ஐ வாண்ட் டு மேக் இட் இன் அ சேம் ரேஞ்ச். எல்லாமே ஒரே ரேஞ்ச் 0 to 1, 0 1 ரேஞ்ச். யூ மீன் 0 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 அந்த மாதிரி வர்றதுக்காக நான் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல அது வந்துட்டு ஃபிட் பண்ண போறேன், ட்ரெயின் பண்ணிடுறேன் நான். சோ தட் எக்ஸ்ல இருக்கிற டேட்டா எல்லாமே நம்மளுக்கு நார்மலைஸ் ஆயிட்டோம் டேட்டா. சோ இங்க நீங்க பார்க்கும்போது ட்ரெயின் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு யூ ஆர் டிரான்ஸ்ஃபரிங் த டேட்டா டு திஸ் வேரியபிள். ஓகேவா? சோ நம்மளோட டேட்டா எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு இந்த சேம் ஃபார்மேட்ல வந்துடும். So total number of columns enna independently 5. One is ID, sepal length, sepal width, petal length, petal width. 5 columns. So on the 5 columns inga standardize vandirukku paarenga ella columns. Okay va? 5 values, 5 columns oda data inga vandirchu. Next ipo நம்ம என்ன பண்ண போறோம்னா training and testing functions classes use பண்ணி
டேட்டான்றது ஸ்பிளிட் பண்ண போறோம். ஸோ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், டெஸ்டிங்காக பண்ண போறோம். ஸோ நம்ம எக்ஸ் இப்போ நம்ம ஸ்டாண்டர்டைஸ் ஆயிருக்கிற டேட்டா இந்த வேரியபிள்ல இருக்கு. இந்த டேட்டாவே நான் எக்ஸ் வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டேன். சேம் அந்த அவுட்கம் மீன்ஸ் ஸ்பீஷீஸ் காலம் டார்கெட் காலம்ன்றது y வேரியபிள் இருக்கு. திரும்பி ஒரு வாட்டி நான் கொடுத்துட்றேன். எக்ஸ் yல இப்போ நார்மலைஸ்டு டேட்டா எக்ஸ்ல கொடுத்துட்டேன், இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ். அடுத்தது அவுட்புட் காலம் வந்துட்டு y வேரியபிள கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங்காக ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் மூலமா நான் இந்த xy வேரியபிள் கொடுத்துட்டேன். டெஸ்டிங் சைஸ் வந்துட்டு 20% கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ட்ரைனிங் வந்துட்டு 80% எடுத்துக்கும். ஸோ இங்க வந்துட்டு ரேண்டம் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ணா என்னதுன்னா it is going to choose, okay, it is going to shuffle for 2 times அன்னிட்டு stratify equal to y அண்ணா என்னதுன்னா it is going to make, okay, equal number of means எல்லாமே ப்ராப்பரா இங்க வந்து கொஞ்சம் டைம்ல என்ன ஆகுதுன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸும் டெஸ்டிங்கே போயிடும், எல்லா வெரைட்டி ஆஃப் வேல்யூஸும் ட்ரைனிங்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது, எல்லாமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் டெஸ்டிங்குக்கு ட்ரைனிங்க்கு. ஸோ அந்த மாதிரி ஆகணும்ன்றதுக்காக நான் ஸ்ட்ராட்டிஃபை ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ன்றது நடக்கணும்னுட்டு. ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ன்றது ஒரு ட்ரைனிங்கே போகாம டெஸ்டிங்குக்கு ட்ரைனிங்குக்கு ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ஸ்ட்ராட்டிஃபை ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்க ஸ்பிளிட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. எக்ஸோட ஷேப் வந்துட்டு 150 rows 5 columns இருக்கு. ட்ரைனிங்குக்கு நம்ம 80% எடுத்திருக்கோம், டெஸ்டிங்க்கு 20% எடுத்திருக்கோம் இல்லையா. சோ இங்க நமக்கு என்ன ஆகுது பாருங்க, ட்ரைனிங்ல எவ்வளவு ரோஸ் எடுத்திருக்கு, 120 rows. டெஸ்டிங்குக்கு எத்தனை ரோஸ் எடுத்திருக்கு, 30 rows எடுத்திருக்கு. சோ 120 plus 30 is 150. நம்மளோட எக்ஸோட ரோஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் பண்ணிட்ட அப்புறமா யூ ஆர் கோயிங் டு ட்ரெயின் யுவர் மாடல். ட்ரெயின் பண்ண போறீங்க. எந்த மாடல் எடுத்திருக்கீங்கன்னா நான் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மூலமா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ ட்ரைனிங் த மாடல் வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயின். ட்ரெயின் பண்ணிட்ட அப்புறமா யூ ஆர் கோயிங் டு பர்ஃபார்ம் எவாலுவேஷன் பேஸ்ட் ஆன் யுவர் டெஸ்ட் டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறோம், ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணுங்க, மீன்ஸ் எவாலுவேஷன் ஒன்லி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட ட்ரெயின்டு டேட்டாக்கு எவ்வளவு அக்யூரசி ஸ்கோர் வருதோ நீங்க செக் பண்றீங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு ப்ரிடிக்ட் மெத்தட் மூலமா எக்ஸ்ட்ரெயின் கொடுக்குறீங்க. ஸோ தட் மாடல்ன்றது சம் அவுட்புட்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்க ட்ரைனிங் டேட்டா அக்யூரசி நீங்க செக் பண்றீங்க வித் த ஹெல்ப் ஆஃப் அ ஃபார்முலா அக்யூரசி ஸ்கோர் எக்ஸ் ட்ரெயின் ப்ரிடிக்ஷன், தட் இஸ் கால்ட் மாடல் கொடுத்திருக்கிற அவுட்புட். Next, y train is the actual data, actual output. This is a predicted output. This is actual output. So in the ரெண்டு மூலமா உங்களுக்கு accuracy score வந்துரும். That is 1. That means 100% கொடுக்குது. Next, நீங்க training data மட்டும் தான் calculate பண்ணீங்க. You have to calculate for the testing data also. So x test வந்துட்டு நீங்க மாடல் கொடுக்குற அவுட்புட் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்றீங்க. Actual data, actual output வந்துட்டு y testல இருக்கும். So இப்போ நம்ம accuracy score வேணும்னா predicted output into minus actual output. So அதுக்காக accuracy score என்றது x test prediction then actual output y test என்றது கொடுத்துறீங்க. So accuracy score என்றது இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். அது பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது accuracy என்றது 1, that means 100%. So நம்ம கிட்ட இருக்கிற ஐரிஸ் டேட்டா செட் வந்துட்டு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கு 100% இருக்கு அன்னிட்டு, ப்ரெடிக்ஷன்ஸ் 100% கொடுக்குது அன்னிட்டு. இப்போ நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்றீங்க, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா பேஸ் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டா எந்த ஃப்ளவருக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள்ல நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூஸ், என்ன வேல்யூஸ், இந்த ரோ வேல்யூஸ். சோ இந்த ரோ வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு நீங்க பாஸ் பண்றீங்க இன்புட் வேல்யூ. சோ ஐடி செப்பல் லென்த், ஆக்சுவலா நம்ம ஐடி கூட டிராப் பண்ண யூஸ்லெஸ், நமக்கு தேவையில்லை. பட் நான் சும்மா எடுத்துட்டேன். ஓகே, யூ கேன் ஆல்சோ டிராப் திஸ் ஆல்சோ. நம்ம இங்க வந்துட்டு ஐடி காலம் கூட நான் இண்டிபெண்டன்ட் ஃபீச்சரா எடுத்துட்டேன். So if you don't want, you can remove that column also. You can make use of these 4 columns only. ஓகேவா, பண்ணலாம். சோ நான் நீங்க இப்ப இந்த ஏதாவது ஒரு ரோ எடுத்துட்டு இன்புட் டேட்டாவா கொடுத்துறேன். இன்புட் டேட்டாவா கொடுத்துட்டேன். சோ நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா அரே ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். சோ அதுக்காக இந்த இன்புட் டேட்டால இருக்கிற டேட்டா as அரே ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நீங்க ரீஷேப்பிங் பண்ணணும். Reshape the array as we are predicting for one instance.
சோ நம்ம வந்துட்டு நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் பண்றதுக்காக என்னோட டேட்டான்றது ரீஷேப் பண்ணிக்கணும். சோ தட் யூ ஆர் கோயிங் டு கெட் லைக் திஸ். எதுக்காகனா நம்ம வெக்டார் ஃபார்மேட்ல கொண்டு வரணும். நம்ம கிட்ட எடுத்துக்கிற இன்புட் டேட்டா அரே ஃபார்மேட், நம்மளுக்கு அவுட்புட் எந்த மாதிரி கொண்டு வரணும், வெக்டார் ஃபார்மேட்ல கொண்டு வரணும். சோ அதுக்காக யூ நீட் டு ரீஷேப் தட் இன்புட் டேட்டா. ரீஷேப் பண்ணிட்ட அப்புறமா நம்மளோட ஸ்டாண்டர்டைஸ் த இன்புட் டேட்டா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்க வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் டிரான்ஸ்ஃபார்ம் which is coming from the standardizing. நம்ம ஸ்டாண்டர்டைசிங் கிளாஸ் வந்துட்டு இந்த ஸ்கேலார் வேரியபிள கொடுத்துருக்கிறோம் இல்லையா. சோ அந்த ஸ்கேலார் மெத்தட் மூலமா ஆப்ஜெக்ட் இருந்து நம்ம கிட்ட இருக்கிற இன்புட் டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிற ரீஷேப் பண்ணிருக்கிற டேட்டா. சோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம், ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ண போறீங்க. ஸ்டாண்டர்டைஸ் ஆயிருக்கிற டேட்டாக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ண போறீங்க. சோ அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்திருக்கிறது நாங்க என்ன சொல்லுதுன்னா இட் இஸ் ஐரிஸ் வெர்ஜினிகான்னு வந்துட்டு இருக்கு. சோ நம்ம எப்ப நம்மளோட அவுட்புட் வெர்ஜினிகாக்கு வெர்ஜினிகான்னு சொல்லுதோ நம்ம ஃப்ளவர் இஸ் ஐரிஸ் வெர்ஜினிகான்னு சொல்லணும். சோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா செல்ஸ் ஒரே வாட்டி ரன் பண்ணிடுறேன். சோ கர்னல் ஓபன் பண்ணி ரீஸ்டார்ட் கர்னல் அண்ட் ரன் ஆல் செல்ஸ் அண்ட் கொடுத்துடுறேன். சோ நான் ஒரு செல்லா ரன் பண்றது வேணாம், எல்லாமே ஒரே வாட்டி ரன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு லைவ்ல ஏதாவது ஒரு ரோ வேல்யூ எடுத்துக்கிட்டு அதோட அவுட்புட் நம்மளுக்கு கரெக்டா கொடுக்குதா இல்லையான்னு செக் பண்ண போறோம் நம்ம. சோ ஜஸ்ட் a minute, இது ரன் ஆயிட்டு இருக்கு, எல்லா செல்ஸ் ரன் ஆயிட்டே வரும், வெயிட் பண்ணணும். செல்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு பாருங்க. சோ ரன் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. சோ நம்ம அவுட்புட் லாஸ்ட்ல நான் இங்க என்ன இன்புட் டேட்டா கொடுத்துருக்கிறனோ அந்த இன்புட் டேட்டாக்கு நம்மளுக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு, we are getting iris virginica. இது வந்து நான் ப்ரீவியஸா கொடுத்திருக்கிற டேட்டா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லைவ்ல I am going to take one row. For example, in the headல means first 5 rowsல I am going to take this second row details எடுத்துக்கிறேன். 2, 4.9, 3.0, 1.4, 0.2. நான் எப்ப இந்த டேட்டா கொடுக்குறேனோ அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரணும், ஐரிஸ் செட்டோசான்ற அவுட்புட் எனக்கு வரணும். அந்த மாதிரி கொடுத்திருக்கிறப்போ நம்மளோட மாடலிங்ன்றது பர்ஃபெக்ட் அன்னிட்டு அக்யூரசி 100% வந்திருக்குன்னா கம்பல்சரி நம்மளுக்கு கரெக்ட் ஸ்பீஷிஸ் கொடுக்கணும். கரெக்டா? சோ இந்த டேட்டா நான் இன்புட் வேரியபிள்ல கொடுத்துடுறேன். சோ இந்த இன்புட் வேரியபிள்ல நான் இன்புட் டேட்டா வேரியபிள்ல இந்த வேல்யூஸ் பாஸ் பண்ணிட்டேன். சோ 2, 4.9, 3.0, 1.4, ஓகே, எல்லாமே 5 காலமோட டீடைல்ஸ் கொடுத்துட்டேன். இது வந்துட்டு ஐடி, இது அடுத்தது சம்திங் லைக் செப்பல் லென்த்தோ, அப்புறமா செப்பல் விட்த்தோ, அப்புறமா பெட்டல் லென்த், பெட்டல் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட வேல்யூஸ் கொடுத்துட்டேன். சோ இந்த வேல்யூஸ் அரே ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிட்டு தென் ரீஷேப் பண்ணிட்டீங்க. அந்த டேட்டா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு அந்த டேட்டா ஸ்டாண்டர்டைஸ் ஆயிருக்கிற டேட்டாக்கு அவுட்புட் கால்குலேட் பண்றீங்க. அது இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். சோ நமக்கு அவுட்புட் என்ன வரணும், செட்டோசான்றது வரணும். எப்ப நம்மளோட வேல்யூ செட்டோசாக்கு ஈக்குவல் ஆகுமோ, ஐரிஸ் செட்டோசாக்கு ஈக்குவல் ஆகுமோ, த ஃப்ளவர் இஸ் ஐரிஸ் செட்டோசான்றது அவுட்புட் வரணும். சோ இப்போ இது ரன் பண்ணும்போது பாருங்க ஐரிஸ் செட்டோசான் வருது, த ஃப்ளவர் இஸ் ஐரிஸ் செட்டோசா. ஓகேவா? சோ பர்ஃபெக்ட்டா கொடுக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட டேட்டாக்கு வாட் கைண்ட் ஆஃப் மாடல் நீங்க ட்ரைனிங் பண்ணிருக்கீங்களோ ட்ரெயின் பண்ணிருக்கிற மாடல் ஒரு ஃபைல்ல சேவ் பண்ணிக்கணும். சோ அதுக்கப்புறமா நீங்க உங்களோட டேட்டா நார்மலைஸ் பண்றதுக்காக you had used one more type of class that is called standard scalar class. சோ அது கூட நீங்க ஒரு ஃபைல்ல சேவ் பண்ணிக்கணும். சோ அந்த ஃபைல்ஸ் நீங்க அந்த ஃபைல்ஸ்ல நீங்க சேவ் பண்ணிருக்கிற ஃபைல்ஸ்ல நீங்க அந்த ஃபைல்ஸ் ரீட் பண்ணி அது லோட் பண்ணி டவுன்லோட் பண்றது. ரீடிங் இஸ் நத்திங் பட் யூ ஹேவ் டு லோட் இட் அண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். டவுன்லோட் பண்ணிருக்கிற ஃபைல்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்க ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணிட்டு அது ஸ்ட்ரீம்லிட்ல டெப்ளை பண்ண போறீங்க. சோ இங்க நீங்க ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் தானே யூஸ் பண்ணிருக்கிறது. லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ன்றது எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ன்றது கிளாசிஃபயர்ன்றது மீன்ஸ் உங்களோட மாடல்ன்றது கிளாசிஃபயர்ல ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. சோ இது யூஸ் பண்ணிக்கிட்டு டேட்டான்றது ஒரு ஃபைல்ல ரைட் பண்ணிட்டு அது டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. சோ அதுக்கப்புறமா நீங்க ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் நார்மலைசேஷன் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணிருக்கிற கிளாஸ் என்னது? ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார். இந்த இது கூட நீங்க ஸ்கேலார்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. நீங்க இது வந்துட்டு நீங்க லோட் பண்ணிருக்கிற டேட்டா மீன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்துட்டு நீங்க ஒரு ஃபைல்ல ரைட் பண்ணிட்டு அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு. சோ now what I'm going to do, இது எல்லாமே பண்ணணும்ன்றதுக்காக நம்ம வந்துட்டு ஒன் ஆஃப் த லைப்ரரி யூஸ் பண்ணணும், பிக்கல் லைப்ரரின்றது யூஸ் பண்ணணும்.
சோ யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். எப்படி இம்போர்ட் பண்றீங்கன்னா எக்ஸ்கிளமேட்டரி மார்க் pip ஓகே இன்ஸ்டால் pickle hyphen mix in. சோ இந்த பேக்கேஜ் தான், இந்த லைப்ரரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா டவுன்லோட் பண்ணிக்கணும், இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். சோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணிடுங்க. சோ ஒன்ஸ் இந்த இன்ஸ்டாலேஷன் ஆன உடனே இதுக்கு தேவைப்பட்டிருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடும். சோ ஒன்ஸ் நான் முன்னாடி பண்ணிட்டு இருக்கிறதால requirement already satisfied வந்துச்சு. So now what I'm going to do here is you need to import a pickle library. Pickle library என்றது நான் import பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மாடல்ஸ் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டா ஒரு ஃபைல்ல சேவ் பண்ணிக்கணும். அதே விதமா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் கூட ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம், அந்த டேட்டா கூட ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட் பண்ணி வச்சுக்கிறீங்க. சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா file1 இஸ் ஈக்குவல் டு நீங்க இந்த பிக்கல் லைப்ரரியில இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபைல் 1ல ஒரு உங்க மாடல் என்ன நேம்ல நீங்க மாடல்ன்றது சேவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த மாடல் நேம் கொடுங்க. நான் மாடல் டாட் SAV எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு SAVன்னு கொடுக்கணும். அட் த சேம் டைம் இன்னொரு ஃபைல் கூட நம்ம சேவ் பண்ணணுன்றதுக்காக file2 வேரியபிள்ல ஸ்கேலார் மீன்ஸ் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்க போற வேரியபிள் வந்துட்டு ஸ்கேலார் வேரியபிள், அது வந்துட்டு இந்த நேம்ல நான் சேவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ நான் சேவ் பண்ணிக்கணும்ன்ற ஃபைல் நேம்ஸ் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். சோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா அது ரைட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் ஓபன் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா எந்த வேரியபிள்ல நீங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க மாடல், அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி அதுல இருக்கிற டேட்டா ஸ்டோர் பண்றீங்க. அதே விதமா நார்மலைஸ் பண்ணிருக்கிற டேட்டா எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற ஃபைல்ஸ்ல சேவ் பண்ணிக்கிறீங்க. சோ அதுக்காக there is a one function from the pickle is dump function. சோ இந்த dump function உள்ள classifier என்ற இதுல தான் நீங்க லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ன்றது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. சோ classifier ஓபன் ஃபங்க்ஷன் மூலமா தான் நம்ம ஃபைல்ன்றது கிரியேட் பண்ண போறோம். சோ உங்களோட ஃபைல் நேம் என்ன கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க model.save, அதுக்கு நீங்க கொடுத்திருக்கிற வேரியபிள் நேம் file1. சோ இந்த ஃபைல தான் நீங்க ரைட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சோ you will make use of WB. So it's a byte format ma. So நம்மளோட மெஷினுக்கு bits formatல அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால we are going to make use of WB. அதே விதமா you are going to create a file with this name. அதுல கூட நீங்க ஸ்கேலார் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் எதுல நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது பேஸ் பண்ணிக்கிட்டு அது கூட ஒரு ஃபைல் கிரியேட் பண்றீங்க. So pickle dot dump function உள்ள scalar comma open function. So file 2ல இருக்கிற வேரியபிள் நேம் தான் நான் ஸ்டோர் பண்ணனும், அது கூட ரைட் பண்ணனும் WB. So once run பண்ணிட்டீங்களா something is error. எதுக்காக எரர் வருதுன்னா நான் இன்னைக்கு இந்த ஃபைல்ஸ் எதுவுமே ரன் பண்ணல ஓபன் பண்ணி. So அதுக்காக எரர் வருது. So first நம்ம kernel கிட்ட போயிட்டு kernel restart kernel and run all cells ன்னு கொடுத்துறேன். So run ஆன உடனே நமக்கு வந்து இந்த model.save scalar.save என்ற ஃபைல்ஸ்ல நம்ம ட்ரெயின் பண்ணிருக்கிற டேட்டாஸ் கிளாசிஃபையர்ன்றது இதுல ஸ்டோர் ஆகும், ஸ்கேலார் ஸ்டாண்டர்டைஸ் இருக்கிற டேட்டா இதுல ஸ்டோர் ஆகும். சோ நமக்கு நம்பர் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டான்றது இங்க சேவ் ஆயிருக்கும். சோ கீழே வந்து பாத்துருக்கீங்களா model.save scalar.save என்ற ஃபைல்ஸ் நம்மளுக்கு சேவ் ஆச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா அது நான் ரீட் பண்ணி பார்க்க போறேன் வெதர் கிளாசிஃபையர் மீன்ஸ் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் டெவலப் ஆயிருக்கா, ஸ்கேலார்ல ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார்ன்றது இருக்கான்னு நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி பார்க்க போறேன். சோ எப்படி ரீட் பண்றீங்க? வித் தி ஹெல்ப் ஆஃப் a load function that is coming from the pickle. சோ நான் அதுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன் load1 is equal to pickle வேரியபிள்ல pickle function pickle லைப்ரரியில சோ load function pickle dot load function. சோ திருப்பி நம்ம ரீட் பண்ணோம்னா கூட ஓபன் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். சோ உங்களோட ஃபைல் நேம் என்னது model.sav, நீங்க ரீட் பண்ணனும்ன்றதுக்காக RB. சோ இப்போ அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணி பாருங்க. சோ load1 and பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ன்றது இந்த ஃபைல்ல ஸ்டோர் ஆயிருக்கு. சோ அதே விதமா நம்ம இந்த scalar.savல ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார்ன்றது லோட் பண்ணிருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறேன். சோ அதுக்காக திரும்பி load2 is equal to pickle dot load function உள்ள in order to read the file open function உள்ள அந்த ஃபைல் நேம் கொடுக்குறீங்க scalar.sav, ரீட் பண்ணறதுக்காக RB அப்படினு யூஸ் பண்றீங்க.
ஸோ ரீட் ஆயிட்டு இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகும், அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ லோடு டு, ஸோ பாத்தீங்கன்னா எஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார்ன்றது நம்மளுக்கு லோட் பண்ணிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வாட் வி ஷுட் டூ ஹியர், நம்ம இப்போ இந்த டேட்டாஸ் நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ன்றது இதுல சேவ் பண்ணிருக்கீங்க, ஸ்டாண்டர்ட் ஸ்கேன் சேவ் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ஃபைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, I have created my application folder on my desktop. So இந்த ஃபோல்டரை நான் Visual Studio Codeல ஓபன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபைல்ல நான் இந்த ஃபோல்டர்ல நான் சேவ் பண்ணிருக்கிற ஃபைல்ஸ், எந்த ஃபைல்ஸ், இந்த 2 ஃபைல்ஸ், என்ன ஃபைல்ஸ், scalar.sav, அடுத்தது model.sav அந்த 2 ஃபைல்ஸ் நான் என்ன பண்ண போறேன்னா இங்கிருந்து இந்த ஃபோல்டர்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒரே இடத்துல வச்சுக்கணுன்றதுக்காக நான் இந்த ஃபைல் இந்த ஃபோல்டர்லயே அந்த 2 ஃபைல்ஸ் கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த ஃபைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபைல் கிரியேட் பண்ணுங்க, ஒரு பைத்தன் ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. ஸோ நான் இங்க என்ன பண்ணுறேன்னா iris.py என்ற எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ பைத்தன் ஃபைல் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கோடை நம்ம அப்படியே காப்பி பண்ணி இங்க நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, சோ இந்த கோட் அப்படியே நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு கொண்டு வந்துறேன். அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். சோ இங்க பேஸ்ட் பண்ணப்போ சம் ஆஃப் த லைப்ரரிஸ் நம்ம இதுல இம்போர்ட் பண்ணிக்கணும். சோ அதுக்காக ஐ அம் கோயிங் டு இம்போர்ட் வாட் லைப்ரரிஸ், இன்புட் வாட் லைப்ரரி, numpy லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்க போறேன். இம்போர்ட் numpy as np, பிகாஸ் நம்ம இங்க வந்துட்டு ஷார்ட் நேம் கொடுத்திருக்கிறதுனால npன்றது நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார்ன்றது நம்ம இதுல யூஸ் பண்ணல, கிளாசிஃபையர்ன்றது நம்ம யூஸ் பண்ணல. சோ இந்த ரெண்டுமே நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல்ஸ் எது, model.save, அடுத்தது scalar.save. கரெக்டா? சோ இப்போ இந்த ஃபைல்ஸ் நம்ம என்ன பண்ணணும், லோட் பண்ணி இதை ரீட் பண்ணி வச்சுக்கிறோம். சோ அதை ரீட் பண்ணலான்றதுக்காக நம்மளுக்கு பிக்கல் என்ற லைப்ரரி தேவைப்படும். சோ அதுக்காக அது கூட இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சோ இம்போர்ட் பிக்கல். இப்போ இந்த 2 ஸ்டெப்ஸ் இங்க நம்ம லோட் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, இங்க இந்த 2 ஃபைல்ஸ் தானே. சோ இந்த 2 லைன்ஸ் ஆஃப் கோட் காப்பி பண்ணிக்கிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிட்டு, மீன்ஸ் யூ ஆர் ரீடிங் த model.save ஃபைல், அடுத்தது யூ ஆர் ரீடிங் த scalar.save ஃபைல். சோ ரீடிங் பண்றதுக்காக சேம் கோட் இங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க எங்க கிளாசிஃபையர் யூஸ் பண்றீங்களோ அந்த பிளேஸ்ல நீங்க லோட் பண்ணிருக்கிற டேட்டா model.saveல இருக்கு, அது இந்த வேரியபிளை கொடுத்திருக்கிறதுனால இந்த வேரியபிள் இங்க கிளாசிஃபையர் கொடுத்துடுறீங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்கேலார்ன்றது ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் வந்துட்டு நீங்க scalar.save ஃபைல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, அது ரீட் பண்ணிட்டு இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்றீங்க, அந்த வேரியபிள் இங்க கொடுத்துடுறேன். ஓகேவா? சோ எவ்ரிதிங் இஸ் டன். நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன் நமக்கு புரிஞ்சிருக்கு. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த டேட்டா நானு நம்மளோட டேட்டா செட்ல இருந்து எடுத்துக்க போறீங்க. சோ இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு டேட்டா எடுத்துக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் டேக்கிங் இந்த 5th ரோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? சோ ஐடி 5th ஐடி மீன்ஸ் 4th ரோல இருக்கிற இந்த ஐடி 5th ஐடி எடுத்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த 5 காலம்ஸோட டேட்டா காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம வந்துட்டு அவுட்புட் என்னன்னு கொண்டு வரணும், ஐரிஸ் செட்டோசான்ற அவுட்புட் கொண்டு வரணும். சோ இங்க இன்புட் டேட்டால அந்த 5 காலம்ஸோட டேட்டா கொடுத்துறேன். சோ நம்ம இங்க வந்துட்டு எவ்ரி வேல்யூக்கு நடுவுல ஸ்பேஸ் காமால செப்பரேட் பண்ணி தான் ஆகணும். சோ நம்ம இங்க வந்துட்டு 5 காலம்ஸோட டீடைல்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்க போறோம். சோ ஜஸ்ட் ஃபைல் ரன் பண்றீங்க. சோ நம்மளோட பைத்தன் ஃபைல் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ரன் பண்ணணும்னா you have to make use of a command called py. உங்களோட ஃபைல் நேம் என்ன கொடுத்திருக்கீங்க, iris.py. ரன் பண்ண உடனே நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரணும்னா ப்ரெடிக்ஷன். சோ என்ன வரணும், நம்மளுக்கு செட்டோசான்னு வரணும். சோ செட்டோசா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கிறதுனால the flower is iris setosaன்னு வந்துச்சு. தட் மீன்ஸ் நம்மளுக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. எஸ்மா. சோ இப்போ வேணும்னா நீங்க சம்மதர் கூட கொடுத்து பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா, நம்மளோட ஐரிஸ் டேட்டா செட் இப்போ நம்ம இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் இருக்கு, அதுக்கப்புறமா லாஸ்ட் 5 ரோஸ் இருக்கு, நீங்க டெய்ல் அண்ட் லாஸ்ட் 5 ரோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு செட்டோசா வெர்ஜினிகா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 148 ரோது காலம் எடுத்துக்கோங்களேன். சோ இந்த டேட்டா கூட காப்பி பண்ணிக்கிறேன். சோ இங்க இன்புட் டேட்டால பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ண அப்புறமா எவ்ரி வேல்யூ வந்துட்டு காமால செப்பரேட் ஆகணும். சோ காமால செப்பரேட் பண்ணிட்டு இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரணும், இந்த 149th ரோது வேல்யூ ஐரிஸ் வெர்ஜினிகான்ற அவுட்புட் வரணும். சோ ஜஸ்ட் திரும்பி ஃபைல் ரன் பண்ணுங்க.
ஸோ ரன் பண்ணப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு ப்ரிடிக்ஷன்ஸ்ல ஐரிஸ் வெர்ஜினிகா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கிறதுனால ஐரிஸ் இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை எல்ஸ் பிளாக் வந்துட்டு ஐரிஸ் வெர்ஜினிகான்னு வந்துச்சு. ஸோ ஐ வாண்ட் டு ஷோ தட் ஐரிஸ் வெர்சி கலர்ன்ற ரோ எடுத்துக்கிட்டு அது அவுட்புட் ஐரிஸ் வெர்சி கலர் வருதா இல்லையான்னு நாங்க பார்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட் ஓபன் பண்ணிக்கோங்க. டேட்டா செட்ஸ் அன்ற ஃபோல்டர்ல ஐரிஸ் டேட்டா டாட் சிஎஸ்வி அண்ட் ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபைல்ல நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் 50க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு இருக்கிறது வெர்சி கலர்ன்றது. ஸோ வெர்சி கலர் தான் நம்ம கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், வெர்சி கலர் கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் நீங்க என்ன பண்ணணும், வந்து 65 ரோல இருக்கிற டேட்டா காப்பி பண்ணிக்கிறேமா. ஸோ காப்பி பண்ணிக்கிட்டு ஸோ இந்த டேட்டாக்கு அவுட்புட் என்ன வருது, ஐரிஸ் வெர்சி கலர்னு வருது. ஸோ அந்த டேட்டா நான் இங்க பாஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு இங்க காலம் நேம்ஸ் கூட வருது, அந்த காலம் நேம்ஸ் மட்டும் ஒமிட் பண்ணிடுங்க. ஸோ காலம் நேம்ஸ் ஒமிட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த டேட்டா மட்டுமே பாஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 6 காலம்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்துட்டு ஐடி, இது வந்துட்டு ஒரு ஃபீச்சர், இது இன்னொரு ஃபீச்சர், இது இன்னொரு ஃபீச்சர். ஸோ டோட்டலா 5 ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறீங்க, இப்போ ஃபைல் ரன் பண்ணப்போ py iris.py கொடுக்கும் போது நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரணும், இட் இஸ் அ வெர்ஜினிகா, ஐரிஸ் வெர்ஜினிகா. தட் மீன்ஸ் நம்மளுக்கு பர்ஃபெக்டா என்ன அவுட்புட் வருது நம்மளுக்கு இங்க வெர்சி கலர், ஐரிஸ் வெர்சி கலர்ன்ற அவுட்புட் கரெக்டா வருது. கரெக்டா? சோ அதுதான் இருக்குது நம்மளுக்கு. சோ வாட் இஸ் அவுட்புட், ஐரிஸ் வெர்சி கலர். சோ அவுட்புட்ன்றது ப்ராப்பரா வந்துருச்சு. தட் மீன்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணிருக்கிற டேட்டா வந்துட்டு ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த டேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மள டெப்ளாய் பண்றதுக்காக நம்ம ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண போறோம். மீன்ஸ் ஸ்ட்ரீம்லிட் யூஸ் பண்ணி நம்ம இந்த கோட் எழுத போறோம். ஸோ அதுக்காக நம்ம எல்லாமே படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த கான்செப்ட் ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்காக இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் இப்போ நம்ம ஜஸ்ட் செக் பண்றோம் இந்த கோட் ஒர்க் ஆகுது கரெக்டா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரன் டைம்ல நான் இந்த வேல்யூஸ் கொடுக்கும் போது, இந்த 65 இன்புட் டேட்டா கொடுக்கும் போது அந்த டேட்டாக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபிளவர் வந்துட்டு செட்டோசாவா, வெர்சி கலரா, வெர்ஜினிகான்றது நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றேன் யூசிங் த லைப்ரரி ஸ்ட்ரீம்லிட். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. இந்த ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஐ எம் கிவிங் த நேம் ஆஸ் ஐரிஸ் ப்ரிடிக்ஷன் அன்னிட்டு கொடுத்துட்டு வித் எக்ஸ்டென்ஷன் .py அன்னிட்டு கொடுத்துறேன். இந்த நேம் கொடுத்த உடனே ஃபைல் கிரியேட் ஆகும் இல்லையா? சோ ஃபைல் கிரியேட் பண்ணிட்ட அப்புறமா நம்ம லைப்ரரிஸ்ன்றது இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு numpy லைப்ரரி இம்போர்ட் பண்றீங்க, அடுத்தது pickle லைப்ரரி இம்போர்ட் பண்றீங்க, அடுத்தது ஸ்ட்ரீம்லிட் இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. சோ எதுக்காக numpy அப்புறமா pickleனா, நம்ம சேம் இங்க எழுதிருக்கிற இந்த iris.py ல எழுதிருக்கிற கோட் தான் நம்ம இந்த prediction.py ல எழுத போறோம். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் உள்ள எழுதுறேன். எப்ப நான் ஒரு பட்டன் கிளிக் பண்றனோ, அந்த ஃபீல்டோட வேல்யூஸ் எல்லாமே என்டர் பண்ணிட்டு பட்டன் கிளிக் பண்றனோ, அப்போ அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற அவுட்புட் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். சோ அதுக்காக நம்ம இந்த ஃபைல்ல கூட நம்ம இது கோட் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறதுனால numpy லைப்ரரி தேவைப்படும், pickle கூட நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்ட்ரீம்லிட்ன்றது ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்காக. சோ இப்போ இம்போர்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே. இம்போர்ட் numpy as np, அடுத்தது pickle, import pickle, இன்னொன்னு என்னது, அடுத்தது ஸ்ட்ரீம்லிட். அதுக்கு ஒரு ஷார்ட் நேம், இது கூட ஷார்ட் நேம் கொடுத்துக்கலாம் உங்களோட இஷ்டம். இம்போர்ட் ஸ்ட்ரீம்லிட் as st அன்னிட்டு நான் ஷார்ட் நேம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும்னா சேம் திங், நம்ம இந்த ஃபைல்ல என்ன கோட் எழுதிருக்கிறோமோ அந்த கோட் எல்லாமே எடுத்துக்கிறேன். இந்த கோட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சோ நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கிற டேட்டா வந்துட்டு model.scav இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்ன்றது கூட இந்த scalar.scav இருக்கிறதுனால அந்த 2 லைன்ஸ் ஆஃப் கோட்ன்றது இந்த ஃபைல்ல ஆட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா நீங்க பண்ணிருக்கிற ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணிருக்கிற கோட் எல்லாமே ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுல உள்ள எழுத போறீங்க. ஓகேவா? சோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணீங்க. ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றீங்க, def keyword யூஸ் பண்ணி iris_predict என்ற ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். இந்த நேம்ல நான் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துறேன். இதுல உள்ள நான் என்ன பண்ண போறேன்னா இன்புட் டேட்டா கொடுக்க போறேன். இன்புட் டேட்டா எப்ப கொடுக்குறீங்களா, அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நீங்க டைரக்டா கொடுத்துட்டீங்களா இந்த டேட்டா நம்ம டைரக்டா கொடுத்துட்டோம். நம்ம டைரக்டா கொடுக்க மாட்டோம். இப்போ அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த டேட்டா நீங்க ரன் டைம்ல கொடுக்குற வேல்யூஸ் அது வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த வேரியபிள்ஸ் தான் நீங்க பாஸ் பண்ண போறீங்க லிஸ்ட்ல. சோ இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம், இன்புட் டேட்டான்னு கொடுத்துறேன். இதுல உள்ள இந்த டேட்டா எல்லாமே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சோ இந்த டேட்டா எல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா ஃபுல்லு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இந்த
ஓகேவா? எங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்கீங்களோ அங்க எல்லாமே ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ண போறீங்க. பிகாஸ் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல கால் பண்றோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு கிவ் த அவுட்புட். ஓகே, அப்போ நம்ம அதுக்காக எப்பவுமே ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா we will make use of a return keyword. ஸோ எல்லாத்துக்குமே ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கெங்க நம்ம ரிட்டர்ன் கீவேர்ட் பிரிண்ட் யூஸ் பண்ணிருக்கிறோமோ அங்க எல்லாமே ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு யூ கேன் கெட் த அவுட்புட்ஸ். அது அவுட்புட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுங்க, மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல தான் உங்களோட அப்ளிகேஷனோட பிரசன்டேஷன் எப்படி இருக்கணுமோன்றது எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா டைட்டில் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்னோட அப்ளிகேஷனுக்கு. ஸோ அது எப்படி கொடுக்குறீங்க? நம்மளோட ஸ்ட்ரீம் லிட்ல இந்த வர்ற ஃபங்க்ஷன் தான் டைட்டில் ஃபங்க்ஷன். இங்க நான் என்ன கொடுக்குறேன்னா ஐரிஸ் ப்ரிடிக்ஷன் வெப் அப்ளிகேஷன் அன்னிட்டு நேம் கொடுத்துறேன். ஐரிஸ் ப்ரிடிக்ஷன் வெப் அப்ளிகேஷன் என்ற நேம் கொடுத்தேன். இது என்னோட டைட்டில். நெக்ஸ்ட் உங்களோட இன்புட் டேட்டா ரீட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஃபீச்சருக்கு ஒரு இன்புட் மெத்தட் கொடுக்க போறீங்க. சோ எப்படி கொடுக்குறீங்க? டெக்ஸ்ட் இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா. சோ நவ we are giving what இன்புட் டேட்டா கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்புட் டேட்டா கொடுக்கணும்ன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட் வந்துட்டு டெக்ஸ்ட் இன்புட். ஃபர்ஸ்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரீம்லிட்ல இருந்து நமக்கு வர்ற ஃபங்க்ஷன் தான் டெக்ஸ்ட் இன்புட். இதுல உள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்க? என்டர் ஐடி இது கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபீச்சர் என்னது? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஃபீச்சர்? நம்ம வந்துட்டு கரெக்டா கொடுக்கணும். செப்பல் லென்த், செப்பல் விட்த். செப்பல் லென்த் ஃபர்ஸ்ட் இப்போ செப்பல் லென்த், ஓகேவா? செப்பல் லென்த் இஸ் ஈக்குவல் டு சோ ஸ்ட்ரீம்லிட்ல இருந்து டெக்ஸ்ட் இன்புட் இதுல உள்ள என்டர் செப்பல் லென்த் இன் சென்டிமீட்டர்ஸ். ஜஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. சோ நான் இதுவே காப்பி பண்ணிக்கிட்டு இது 3 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்புறமா சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு செப்பல் விட்த். சோ இங்க கூட என்டர் செப்பல் விட்த் இன் சென்டிமீட்டர்ஸ். அதுக்கப்புறமா பெட்டல் லென்த். பெட்டல் லென்த் என்டர் பெட்டல் லென்த் இன் சென்டிமீட்டர்ஸ். அதுக்கப்புறமா பெட்டல் விட்த். கரெக்டா? சோ பெட்டல் விட்த். சோ இங்க கூட நீங்க என்ன பண்றீங்க? என்டர் பெட்டல் width in centimeters என்ற டெக்ஸ்ட் எழுதிடுறீங்க. சோ நம்ம இன்புட் டேட்டான்றது நம்மளுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்? அவுட்புட் கொண்டு வரதுக்காக இனிஷியலா உங்களோட அவுட்புட்ன்றது எம்டியா இருக்கும். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to give that predictions. okay, predictions is equal to empty. இனிஷியலா உங்களோட அவுட்புட்ன்றது எம்டியா இருக்க போகுது. இப்போ நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்க போறோம். அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். வாட் ஃபங்க்ஷன்? இந்த ஐரிஸ் ப்ரிடிக்ஷன் ஃபங்க்ஷன் கால் ஆயிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாமே அதுல போய் செட் ஆகணும். சோ இப்ப ஃபங்க்ஷன் வந்து பட்டன் கிரியேட் பண்ணிக்கோங்க. சோ ஐ அம் கிரியேட்டிங் a பட்டன். எப்படி கிரியேட் பண்றீங்க? we know that இது கண்டிஷன் மாதிரி பண்ண போறோம். சோ நம்ம பட்டன் கிளிக் பண்ணப்போ you need to get some message. அது வந்து கண்டிஷன் மூலமா கொடுத்தா கரெக்ட்டா இருக்கும். if உங்களோட ஸ்ட்ரீம்லிட்ல இருந்து வர்ற மெத்தட் தான் பட்டன் மெத்தட். இதுல உள்ள ஓகே ஐரிஸ் டெஸ்ட் ரிசல்ட் என்ற மெசேஜ் தான் ஒரு பட்டன். இதுதான் நம்மளுக்கு வேணும். ஓகேவா? ஐரிஸ் டெஸ்ட் ரிசல்ட் என்ற டெக்ஸ்ட் அந்த பட்டன் மேல நம்ம கொண்டு வரோம். சோ இப்ப நம்ம கொடுத்திருக்கிற ப்ரிடிக்ஷன்ஸ்ல நம்ம இந்த ப்ரிடிக்ஷனோட அவுட்புட் தான் ஸ்டோர் ஆக போகுது. ஓகேவா? சோ ப்ரிடிக்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண போறீங்க. அந்த ஃபங்க்ஷன் நேம் நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க? ஐரிஸ் predict என்ற ஃபங்க்ஷன். இதுல உள்ள லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் பாஸ் பண்ண போறீங்க. சோ இப்போ நீங்க லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் எது பாஸ் பண்ண போறீங்க? ஐடி, செப்பல் லென்த் அதுவே தான். சோ ஐடி காமா நெக்ஸ்ட் என்ன இருக்கு? செப்பல் லென்த், அதுக்கப்புறமா செப்பல் விட்த், அதுக்கப்புறமா பெட்டல் லென்த், அதுக்கப்புறமா பெட்டல் விட்த். சோ நம்ம இது பாஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த டைரக்ட் வேல்யூ கொடுக்கற தேவையில்லை. ஓகேவா? சோ you don't need to give that value. சோ நம்ம கொடுக்கிற இன்புட் டேட்டா இங்க கொடுக்குறீங்க. சோ அந்த டேட்டா பேஸ் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் அண்ட் ஆல் ஒர்க் ஆகும். சோ நீங்க எல்லாமே ஒரே பேஜ்ல ஒர்க் ஆகணும்ன்றதுக்காக வியூல வேர்ட் டிராப் பண்ணப்ப நமக்கு கீழே வந்துடும். சோ நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணப்போ நம்ம ரன் டைம்ல கொடுத்திருக்கிற வேல்யூஸ் அந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். அந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன்ல கொடுத்துட்டு இட் இஸ் கோயிங் டு கிவ் த அவுட்புட். அந்த அவுட்புட் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும்.
ஸ்டோர் ஆயிட்டு நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஐ அம் கோயிங் டு கிவ் த மெசேஜ். சக்சஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி. ஸோ st.success எந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ இந்த ஸ்டோர் ஆயிருக்கிற டேட்டா ஒரு கிரீன் கலர் மெசேஜ் மாதிரி வரணும். மீன்ஸ் அது ஐரிஸ் ஃபிளவரா, ஸோ மீன்ஸ் ஐரிஸ் செட்டோசாவா, ஐரிஸ் வெர்ஜினிகாவா, ஐரிஸ் வெர்சிகலரான்றது நமக்கு கிரீன் கலர்ல வந்துடும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இப்போ நம்ம எது மட்டுமே கால் பண்ணணும்னா ஓன்லி இந்த மெயின் மெத்தட் மட்டும்தான் கால் பண்ணோம். இந்த மெயின் மெத்தட்ல நம்ம ஆல்ரெடி ஐரிஸ் ப்ரிடிக்ட் ஃபங்க்ஷன்ன்றது இங்க கால் பண்ணிருக்கோம். ஸோ யூ நீட் டு கால் ஓன்லி திஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா, ஸோ ரைட் இட் லைக் திஸ், if -name is equal to main மட்டும்தான் நீங்க கால் பண்ணணும். ஸோ -main. ஸோ இந்த மாதிரி எழுதுறதுனால என்ன பண்ணுதுன்னா ஈக்குவல் டு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால இட் இஸ் கோயிங் டு கால் ஓன்லி த மெயின் மெத்தட். ஓன்லி மெயின் மெத்தட் மட்டும்தான் கால் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைல் சேவ் பண்ணிடுங்க. இங்க நம்ம வெப் அப்ளிகேஷன் தான் டெவலப் பண்ணிருக்கிறது. ஸோ அப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும், you have to use a command to run this file as streamlit command தான். ஸோ எப்படி ரன் பண்றீங்க, டெர்மினலுக்கு வந்துட்டு streamlit run அந்த ஃபைல் நேம் கொடுக்குறீங்க. வாட் இஸ் தட் ஃபைல் நேம், iris_prediction.py என்ற ஃபைல் நேம் கொடுத்துட்டு நீங்க ஃபைல் ரன் பண்ண போறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு URL பிரசன்ட் பண்ணோம். அந்த URL தான் ப்ரௌசர்ல நம்மளுக்கு ஓபன் ஆகும். ஸோ இங்க பார்க்கும்போது ஒரு வெப் அப்ளிகேஷன் வித் நம்ம டைட்டில் என்ன கொடுத்துருக்கிறோம், அந்த டைட்டில் நமக்கு இங்க வரும். ஸோ ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. ஸோ பாத்தீங்களா, ஐரிஸ் ப்ரிடிக்ஷன் வெப் அப்ளிகேஷன் இது டைட்டில் கொடுத்துருக்கீங்க. அடுத்தது நம்மளுக்கு என்ன ஃபீல்ட்ஸ் கொடுத்துருக்கோம், என்டர் ஐடி, என்டர் செப்பல் லென்த் இன் சென்டிமீட்டர்ஸ், என்டர் செப்பல் வித் எல்லாமே கொடுத்துருக்கோம். டோட்டல் 5 ஃபீல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 5 ஃபீல்ட்ஸ் நம்ம என்டர் பண்ணிட்டு ஐரிஸ் டெஸ்ட் ரிசல்ட் அண்ட் கிளிக் பண்ணப்போ இந்த ஃபீல்ட்ல கொடுத்துருக்கிற டேட்டா எல்லாமே இந்த ஃபங்க்ஷன்ல ஸ்டோர் ஆகும். இந்த ஃபங்க்ஷன்ல ஸ்டோர் ஆயிட்டு ரெஸ்ட் ஆபரேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவுட்புட்ன்றது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 59 எடுத்துக்கிறேன். 59 6.6 என்டர் பண்ணுங்க. ஐடி வந்துட்டு 59, செப்பல் லென்த் வந்துட்டு 6.6. அடுத்தது 2.9 4.6, 2.9 அடுத்தது 4.6 விடுத்து திரும்பி 1.3. நமக்கு அவுட்புட் என்ன வரணும், ஐரிஸ் வெர்சிகலர் வரணும். சோ 1.3. ஒன்ஸ் நான் அந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே நமக்கு அவுட்புட் என்ன வரணும், ஐரிஸ் வெர்சிகலர். எவ்வளவு கரெக்டா வந்திருக்கு பாருங்க. கரெக்டா? சோ இதே விதமா நீங்க இன்னொரு வேல்யூ வேணும்னு கொடுங்க. இப்ப 150 ன்னு கொடுக்க போறேன் நான். நீங்க சோ ஓபன் பண்ணுங்க. திரும்பி யூ ஹேவ் டு ரிஃப்ரெஷ். சோ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்பி கொடுங்க. வாட் இஸ் தி ஐடி யூ ஹேவ் டு கிவ் நவ, இதுதான் கொடுக்குறீங்க. சோ 150 5.9 3.0, 150 5.9 எவ்வளவுமா, 150 5.9 5.9 அடுத்தது 3.0 அதுக்கப்புறமா 5.1 1.8 5.1 அடுத்தது 1.8. சோ நம்ம இந்த ரிசல்ட் கிளிக் பண்ண இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே ஐரிஸ் வெர்ஜினிகா. சோ the output is iris virginica. That means based on our given input the output is giving correctly. சோ நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்மளோட மெஷின் லேர்னிங் மாடல்ல டெப்ளாய் பண்ணிட்டோம். ஓகேவா? வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நீங்க டெப்ளாய் பண்ணணும். எப்படி டெப்ளாய் பண்றீங்க, வெரி சிம்பிள். இது டெப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபைல் இந்த ஃபோல்டர் இந்த மை அப்ளிகேஷன்ன்ற ஃபோல்டர் எங்க டெப்ளாய் பண்ணணும், ஃபர்ஸ்ட்னா GitHubல டெப்ளாய் பண்றீங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரீம்லிட் கிளவுட்ல நம்ம இது பண்றீங்க. சோ அதுக்கு வைஸ் நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா இங்க டெப்ளாய் என்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, டெப்ளாய் கிளிக் பண்ணுங்க. சோ டெப்ளாய் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரீம்லிட் கம்யூனிட்டி கிளவுட் இருக்கு இல்லையா, சோ இட்ஸ் a free of cost. நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ டெப்ளாய் நவ் அண்ட் கிளிக் பண்றேன். சோ இங்க வந்துட்டு unable to deploy வருது. சோ இங்க எதுக்காகனா the apps code is not connected to the remote GitHub remote repository வருது. சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், you have to deploy this code in the GitHub. Later on Streamlit cloud open பண்ணிட்டு அதுல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அங்க நீங்க டெப்ளாய் பண்ண போறீங்க. சோ அது எப்படி பண்ணணும்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல இன்னொரு திங் நம்ம என்ன ரிமெம்பர் வச்சுக்கணும்னா இங்க இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். சோ எதுக்காக நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும்னா எப்பனா some other people want to use your code, அப்போ நம்ம what kind of libraries இங்க யூஸ் பண்ணிருக்கிறோம் in order to develop this application தெரிஞ்சுக்கணும்.
ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கிற பேக்கேஜஸ் எல்லாமே மீன்ஸ் லைப்ரரிஸ் எல்லாமே ஒரு ஃபைல சேவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. அந்த ஃபைல் நேம் வந்துட்டு requirements என்ற ஃபைல்ல நீங்க சேவ் பண்ணுங்க. requirements.txt என்ற ஃபைல் உள்ள உங்களோட அப்ளிகேஷனுக்கு தேவைப்பட்டிருக்கிற லைப்ரரிஸ் எல்லாமே இங்க எழுதி வச்சுக்கணும். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கிறோம், NumPy யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறமா பிக்கல் லைப்ரரி யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறமா நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க, ஒன் மோர் திங் ஸ்ட்ரீம்லிட் கூட நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்காக ஸ்ட்ரீம்லிட் தான். ஸோ அதுக்கப்புறமா நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க, நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணிருக்கிறோம், அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் கூட நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது எல்லாமே எங்கிருந்து வந்துட்டு இருக்கு, ஸ்கைகிட்-லேர்ன்ல இருந்து வந்துட்டு இருக்கிறதுனால you have to use that library also. scikit-learn கூட நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். சோ இந்த ஃபைல் கூட நம்ம இங்க சேவ் பண்ணிட்டோம். the next thing was இந்த ஃபைல் அன்றது இந்த ஃபோல்டர் அன்றது நம்மளோட GitHubல டெப்ளாய் பண்ணணும் first thing. சோ டெப்ளாய் பண்றது ஸ்டெப்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், GitHub அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ GitHub அக்கவுண்ட் ஓபன் பண்ணி நம்ம ஆல்ரெடி அது பார்த்திருக்கிறோம். GitHub லாகின் கொடுத்துட்டு ஓபன் பண்ணுங்க. இது நம்ம ஆல்ரெடி சைன் இன் ஆயிருக்கிறோம்னா டைரக்டா நம்மளோட டேஷ்போர்ட் ஓபன் ஆயிடும். சோ இங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரிபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கணும். சோ இங்க பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டு நியூ ரிபாசிட்டரி கொடுத்துட்டு you have to give the name. நான் இங்க என்ன பண்றேன்னா iris data prediction அன்னிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, யூசிங் ஸ்ட்ரீம்லிட். நேம்ஸ் சொல்றது உங்களோட இஷ்டம். சோ iris data ஓகே prediction streamlit அன்னிட்டு நான் நேம் கொடுத்துட்டேன். சோ ரிமைனிங் எல்லாமே டிஃபால்ட் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். கிரியேட் ரிபாசிட்டரி அண்ட் கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. இங்க இந்த ஸ்டெப்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் இதுக்கு டெப்ளாய் பண்ண போறேன். இப்போ நம்ம இங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் பண்ணணும். git init மீன்ஸ் லோக்கல் ரிபாசிட்டரி நீங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். சோ give like that git init அன்னிட்டு கொடுத்துட்டு இனிஷியலைஸ் பண்ண போறீங்க. சோ empty git repository என்றது இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. அடுத்தது உங்ககிட்ட இருக்கிற ஃபைல்ஸ் அன்ஸ்டேஜிங் ஏரியால இருக்கிறது எல்லாமே ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு புஷ் பண்ணணும். சோ அதுக்காக நீங்க யூஸ் பண்ண போற கமாண்ட் git add எல்லா ஃபைல்ஸ் ஆயிருக்கிறதுனால டாட் சிம்பிள் கொடுத்துறேன். நம்மளோட லொகேஷன்ல எத்தனை ஃபைல்ஸ் இருக்கோ அத்தனை ஃபைல்ஸ்ன்றது அன்ஸ்டேஜிங் ஏரியால இருந்து ஸ்டேஜிங் ஏரியாக்கு போயிடும். இப்போ ஸ்டேஜிங் ஏரியால இருந்து லோக்கல் ரிபாசிட்டரிக்கு போகிறதுக்காக we are going to make use of this command git commit -m. அதோட ப்ராம்ப்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமிட் இருக்கு. சோ அதே இருந்தா கூட ஓகே தான். உங்களுக்கு இல்ல நான் சம் அதர் டேட்டா கொடுக்கணும்னு கொடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். சோ இப்போ நம்ம இந்த கமாண்ட் கொடுக்கறதுனால நம்மளோட டேட்டா எல்லாமே லோக்கல் ரிபாசிட்டரிக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா எந்த பிரான்ச்ல நீங்க இது இம்போர்ட் பண்ணணும் மீன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும்ன்றதுக்காக நான் மெயின் யூசுவல் தட் இஸ் த மெயின் பிரான்ச் டிஃபால்ட்டா அதே இருக்கும். சோ அதுல தான் நான் எடுத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ அதுக்காக நீங்க யூஸ் பண்ண போற கமாண்ட் git branch -m main ன்னுட்டு கொடுத்துறீங்க. நீங்க எந்த இதுல நீங்க எந்த ரிபாசிட்டரியில இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்றது அந்த லொகேஷன் நீங்க கொடுக்குறீங்க. சோ git remote add origin இந்த ரிபாசிட்டரி தான் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த கமாண்ட் இங்க போட்டுருங்க. போட்டுட்டு என்டர் கொடுத்த உடனே அது வந்துட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இதுல புஷ் பண்ணிக்கும். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நீங்க லோக்கல் ரிபாசிட்டரியில இருந்து ரிமோட் ரிபாசிட்டரி லொகேஷன் கொடுத்துட்டீங்க. சோ அந்த லொகேஷனுக்கு புஷ் பண்ண போறீங்க யூசிங் த கமாண்ட் git push -u origin main. சோ என்டர் கொடுத்த உடனே நம்ம கிட்ட இருக்கிற ஃபைல்ஸ் லோக்கல் ரிபாசிட்டரி இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே ரிமோட் ரிபாசிட்டரிக்கு ஆட் ஆயிருக்கும். சோ அதுக்காக இப்ப நீங்க திரும்பி GitHubக்கு வந்துருங்க. சோ இப்ப முன்னாடி இந்த நேம் மட்டும் தான் இருக்கு, இது கீழே எந்த ஃபைல்ஸ் கிடையாது. இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. ரீஃப்ரெஷ் பண்ண உடனே நம்மளோட லோக்கல் ரிபாசிட்டரி இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே இங்க ஆட் ஆயிடுச்சு. சோ இப்போ இது ஓகே தான். நெக்ஸ்ட் திங் வாட் we should do here. Now Streamlit cloudல லாகின் ஆகுங்க. நீங்க Streamlit என்ன டைப் பண்ணுங்க. சோ Streamlit மேல கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ இங்க ஃப்ரீ வெர்ஷன் தான். கண்டினியூ டு சைன் இன் பாருங்க, Streamlit கம்யூனிட்டி கிளவுட் வந்திருக்கு இல்லையா. சோ கண்டினியூ டு சைன் இன் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ வித் GitHub. நான் GitHubல இருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பிகாஸ் என்னோட கோட் எல்லாமே இதுல தான் இருக்கிறது. சோ அதுக்காக ஐ அம் கோயிங் டு கண்டினியூ வித் GitHub. சோ கண்டினியூ வித் GitHub கிளிக் பண்ணிட்டு சோ ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் கோயிங் டு சைன் இன் இன்டு யுவர் Streamlit டேஷ்போர்ட் ஓபன் ஆயிடும் நம்மளுக்கு. சோ பாருங்க என்னோட டேஷ்போர்ட்ன்றது ஓபன் ஆச்சு. ஓகேவா, GitHubல இருந்து கனெக்ஷன். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சோ கிரியேட் ஆப் இருக்கு இல்லையா. சோ கிரியேட் ஆப் மேல கிளிக் பண்ணிக்கோங்க.
deploy a public app from the GitHub என்ற ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. deploy now பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க. சோ உங்களோட repository நேம் என்ன கொடுத்திருக்கீங்க? ஐரிஸ் தானே. சோ இங்க எல்லாமே நம்மளோட repository மீன்ஸ் அந்த GitHubல என்ன நேம்ஸ் நீங்க சேவ் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். இங்க பாருங்க ஐரிஸ் டேட்டா ப்ரெடிக்ஷன் இந்த ஃபைல் தான் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்க. எல்லாமே பிரான்ச் அண்டது எல்லாமே கரெக்டா வந்துச்சுங்க. சோ நம்ம எந்த ஃபைல் மெயின் ஃபைல் நீங்க ரன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? மெயின் ஃபைல் பாத். வாட் இஸ் யுவர் மெயின் ஃபைல் ஆக்சுவலி? ஐரிஸ் கரெக்டா? ஐரிஸ் prediction.py. சோ அந்த ஃபைல் தான் நீங்க ரன் பண்ண போற ஃபைல் மெயின் ஃபைல். சோ அந்த ஃபைல் கொடுத்துட்டு டெப்ளாய் ன்னு கொடுக்க போறீங்க. இல்ல நம்ம பக்காவா இந்த 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 வெர்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்ன்றது கூட நம்ம இங்க ரிக்வயர்மெண்ட்ஸ்ல நம்ம எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுங்க அந்த வெர்ஷன் கொடுங்க. ஸ்ட்ரீம்லைட் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுங்க அந்த வெர்ஷன் கொடுங்க. சோ நம்ம கொடுத்திருக்கிற வெர்ஷன் பேஸ் பண்ணிக்கிட்டே அது வந்துட்டு இங்க டெப்ளாய் ஆக போகுது. வந்துச்சுமா பாத்தீங்களா? சோ சக்சஸ்ஃபுல்லா டெப்ளாய் ஆயிடுச்சு. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஐரிஸ் டேட்டா எதனா ஒரு டேட்டா எடுத்துக்கோங்க உங்களோட இஷ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த 102 டேட்டா அங்க கொடுக்க போறேன், பாஸ் பண்ண போறேன். சோ ஐடி 102 5.8 கொடுங்க. 102 5.8 நெக்ஸ்ட் 2.7 5.1 எவ்வளவு 2.7 5.1 2.7 5.1 1.9. சோ இந்த டேட்டா கொடுத்துட்டு நமக்கு ரிசல்ட் டெஸ்ட் செக் பண்ண உடனே நமக்கு என்ன வரணும்? ஐரிஸ் வெர்ஜினிகான்ற அவுட்புட் வரணும். சோ கிளிக் பண்ணுங்க ஐரிஸ் வெர்ஜினிகா. தட் மீன்ஸ் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. சோ இப்போ நீங்க ஷேர் பண்ணணும்னா இந்த லிங்க் யாருக்கான ஷேர் பண்ணலாம். சோ இப்போ நான் இதை எடிட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மீன்ஸ் மோட்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி பாருங்களேன், இந்த செட்டிங்ஸ்ல வைட் மோட் அனுப்போ நமக்கு இது பாருங்க கம்ப்ளீட் பேஜ்ன்றது ஆக்குபை பண்ணிக்கும். அதே விதமா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே வியூ ஆல். இப்போ வந்துட்டு இந்த செட்டிங்ஸ்ல வியூ சிஸ்டம் செட்டிங்ஸ் இங்க வந்துட்டு நான் லைட்னா இந்த மாதிரி வரும். டார்க் அண்ட் கொடுத்தா பிளாக் கலர்ல வந்துடும். சோ உங்களுக்கு தேவையான விதமா நீங்க இதை செக் பண்ணிக்கலாம். எனக்கு இது வேணாம், ஓகேவா, நான் இது வந்துட்டு இது மாதிரி வேணாம், எனக்கு நார்மலாவே வேணும். ஸோ ஆனால் லைட் சிஸ்டம் லைட் கலர், அடுத்தது சிஸ்டம் வியூ சிஸ்டம் கலர் இந்த மாதிரி போதும். ஒயிட் கூட தேவையில்லை, சென்டர்ல இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ இது பண்ண போறோம். ஸோ யூ ஹேவ் டு கம் பேக் ஆல். இப்போ உங்களோட எல்லா ஆப்ஸும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வியூ ஆல் ஆப்ஸ் ஓப்பன் பண்றீங்க, உங்களோட ஆப்ஸ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ நான் நீங்க என்ன பண்றேன்னா எடிட் பண்ண இது வந்துட்டு நம்ம செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்களோட யூஆர்எல்ன்றது சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ண போறேன்னா ஐரிஸ் டேட்டா ப்ரிடிக்ஷன் அன்னிட்டு கொடுத்துட்டு டாட் இது வந்துட்டு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சேவ் சேஞ்சஸ் அண்ட் கொடுத்துறேன். உங்களோட நேம் இங்க வந்துடும் பாத்தீங்களா? சோ ஐரிஸ் டேட்டா ப்ரிடிக்ஷன் ஸ்ட்ரீம்லைட் மெயின்ல நீங்க கொடுத்திருக்கிற ஃபைல். இப்போ நான் இந்த ஃபைல் கொடுத்தாதான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சோ இப்போ அது ஓப்பன் ஆயிட்டு இருக்கு பாருங்க. சோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸ்ட்ரீம்லைட் பர்ஃபெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்குமே? சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ரீம்லைட் மா. Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.